அவரை பலி செலுத்தி சோத்திர பலி செலுத்தி அவரின் நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா. செய்த நன்மையேராளம் அதை சொல்லி துதிப்பேன் என்னாலும். சொல்லுவோமா? தேவன் செய்த நன்மையேராளம் அதை சொல்லி துதிப்பேன் என்னாலும். துதித்தலே இன்பமே ஏற்றதுமாய் உள்ளதே. துதித்தலே இன்பமே ஏற்றதுமாய் உள்ளதே. தேவன் செய்த நன்மையே அதை சொல்லி துதிப்பேன் என்னாலும். தேவன் செய்த நன்மையே அதை சொல்லி துதிப்பேன் என்னாலும். தாயின் வயிற்றில் உருவாக்கினீர், கற்பத்திலே என்னை ஆதரித்தீர். சொல்லுவோம். தாயின் வயிற்றில் உருவாக்கினீர், கற்பத்திலே என்னை ஆதரித்தீர். நீரை என்னை பிறக்க வைத்தீர், இன்று வரை என்னை நடத்தினீர். நீரை என்னை பிறக்க வைத்தீர், இன்று வரை என்னை நடத்தினீர். தேவன் செய்த நன்மையேராளம் அதை சொல்லி துதிப்பேன் என்னாலும். தேவன் செய்த நன்மையேராளம் அதை சொல்லி துதிப்பேன் என்னாலும். சோதனையை தாங்குகின்ற பலனை எனக்கு தந்தீரே. சோதனையை தாங்குகின்ற பலனை எனக்கு தந்தீரே. சோதனைக்கெல்லாம் தப்பித்துக் கொள்ளும் வழியையும் நீர் காத்தீரே. சோதனைக்கெல்லாம் தப்பித்துக் கொள்ளும் வழியையும் நீர் காத்தீரே. தேவன் செய்த நன்மையேராளம் அதை சொல்லி. ஹல்லேலூயா. தேவன் செய்த நன்மையேராளம் அதை சொல்லி துதிப்பேன் என்னாலும். எத்தனை வருஷம் துன்பங்களோ, எத்தனை நாட்கள் சிறுமைகளோ. எத்தனை வருஷம் துன்பங்களோ, எத்தனை நாட்கள் சிறுமைகளோ. அதற்கு சரியா அதற்கு மேலாய் மகிழ்ச்சியை நீ தருகிறே. அதற்கு சரியாய் ஹல்லேலூயா நமக்கு மகிழ்ச்சியை தந்தார். தேவன் செய்த நன்மையேராளம் அதை சொல்லி துதிப்பேன் என்னாலும். தேவன் செய்த நன்மையேராளம் அதை சொல்லி துதிப்பேன் என்னாலும். பாலாய் அல்ல தலையாக்கினீர், கிளாய் அல்ல மேலாக்கினீர். மேன்மையான கனத்துக்குரிய பாத்திரமாய் மாற்றினீர். மேன்மையான கனத்துக்குரிய பாத்திரமாய் மாற்றினீர். தேவன் செய்த நன்மையேராளம் அதை சொல்லி துதிப்பேன் என்னாலும். தேவன் செய்த நன்மையேராளம் அதை சொல்லி துதித்தலே. துதித்தலே இன்பமே ஏற்றதுமாய் உள்ளதே. துதித்தலே இன்பமே ஏற்றதுமாய். தேவன் செய்த ஹல்லேலூயா. தேவன் செய்த நன்மையேராளம் அதை சொல்லி துதிப்பேன் என்னாலும். தாயின் வயிற்றில் உருவாக்கினீர், கற்பத்திலே என்னை. தேவனுக்கு நன்றி சொல்வோமா? ஹல்லேலூயா. கற்பத்திலே என்னை ஆதரித்தீர், நீரை என்னை பிறக்க வைத்தீர், இன்று வரை என்னை நடத்தினீர். நீரை என்னை பிறக்க வைத்தீர், இன்று வரை என்னை நடத்தினீர். தேவன் செய்த நன்மையேராளம் அதை சொல்லி துதிப்பேன் என்னாலும். தேவன் செய்த நன்மையேராளம் அதை சொல்லி
துதிப்பேன். தேவன் செய்த நன்மை ஏராளம், அதை சொல்லி தேவன் செய்த நன்மை ஏராளம், அதை சொல்லி துதிப்பேன். கைகளை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. நல்லவரே உமக்கு நன்றி, உயர்ந்தவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எத்தனை நன்மைகளை மத்தியிலே செய்திருக்கிறேன், எங்கள் வாழ்க்கையை செய்திருக்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. Thank you Jesus. உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். தூயவரே உமக்கு நன்றி. ஓ எஸ் ஜீசஸ். எத்தனை நன்மைகள் வாழ்க்கையில் செய்திருக்கிறார். அதனால் தான் தாவீது சொல்கிறார், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரம் என்றும் மறவாதே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Thank you Jesus. எத்தனை நன்மைகள் மத்தியில் செய்திருக்கிற ஆண்டவரே. ஓ எஸ், நன்றி ஜீசஸ். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி. Thank you. என் நோய்கள் எல்லாம் குணமாக்கினாரே, அவர் தழும்புகளால் சுகமாக்கினாரே. சொல்லுவோமா? என் நோய்கள் எல்லாம் குணமாக்கினாரே, அவர் தழும்புகளால் சுகமாக்கினாரே. அவர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. மறவாதே, ஒரு நாளும் மறவாதே. மறவாதே, ஒரு நாளும் மறவாதே. என் அக்கிரமங்களை அவர் மன்னித்தாரே, என் பலவீனங்கள் அவர் ஏற்றுக்கொண்டாரே. என் அக்கிரமங்களை
அவர் மன்னித்தாரே என் பலவீனங்கள் அவர் ஏற்றுக்கொண்டாரே. அவர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. மறவாதே, ஒரு நாளும் மறவாதே. மறவாதே, ஒரு நாளும் என் ஆத்துமாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவர் நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவர் நாமத்தை ஸ்தோத்திரி. அவர் செய்த உலகத்தில் சொல்லுவோமா, அவர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. மறவாதே, ஒரு நாளும் மறவாதே. மறவாதே, ஒரு நாளும் மறவாதே. மறவாதே, ஒரு நாளும் மறவாதே, ஒரு நாளும் மறவாதே. ஹல்லேலூயா. என் ஆத்மாவே அவர் செய்த சகல உபகாரங்கள் நீர் என்றும் மறவாதே, நீர் என்றும் மறவாதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி. சர்வ வல்லமையுள்ள ஆண்டவராகிய தேவன் தந்த நல்ல பாக்கியத்தை நினைத்து கர்த்தரை நன்றி நிறைந்த இருதயத்தோடு துதிக்கிறேன். என்னை அழைத்து இந்த மேடையை தந்த அன்பு பாஸ்டர் குடும்பம், தேவ மக்கள் அனைவருக்கும் சீக்கிரம் வருகிற ஆண்டவராக இருக்கிற இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரியப்படுத்துகிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நல்ல ஒரு மகிமையான திருச்சபையை போதகரை ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிறார். அவன் நீங்கள் ஆவியில் பலப்பட நல்ல சத்திய கற்றுக் கொடுக்கப்படுகிறது. கர்த்தர் உங்களை இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடங்கொண்டு பெறுகிற அளவிற்கு கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. புதிய காரியங்களை கர்த்தருடைய வாழ்க்கையில் செய்வாராக. தேவன் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடுவதில்லை. கர்த்தர் ஏற்ற வேளையிலே உங்களுக்கான வாசல்களை திறந்தருளுவாராக. ஒரு நிமிடம் ஜெபம் பண்ணுவோம். 2 கரங்களையும் ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, அப்பா எங்களோடு பேசுங்க. உடைய மகிமையான சத்தத்தை கேட்க பரலோகம் திறக்கப்படுவதாக. பரலோகம் இந்த ஆமென் மாலை வேளையில் நம்மத்திலே திறக்கப்படுவதாக. பலகீனமாக இருக்கிறவர்களை கர்த்தர் சுகப்படுத்துவாராக. கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலை ஆக்குவாராக. தேவ மகிமை இந்த ஆலயத்தை மூடுவதாக. ஓ ரபௌஷியான ஹந்தராதியாளரதனமான சத்தத்தை உயர்த்தி உங்களுக்கு எவ்வளவு கர்த்தரை துதிக்க முடியுமோ ஒரு வார்த்தை துதியுங்கள். எஸ் எஸ் லோ. ஆண்டவரே, உயர்த்தப்பட்ட கரங்களை தொடுங்க. ஆண்டவரே, எழுத்து கொள்ளும் போது ஆவி உயிரடைய பண்ணட்டும். எஸ் லார்ட். எல்லா மகிமையும் உமக்கு ஆண்டவரே, எல்லா கனமும் உமக்கு ஆண்டவரே, எல்லா புகழும் உமக்கு ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தர்களோடு பேசும் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென்.
சில ஆண்டுகளுக்கு முன்பதாக மலேசியாவில் குறிக்கப்பட்ட ஒரு பட்டணத்தில் தேவ வார்த்தை கொடுக்கும்படியாக அழைக்கப்பட்டிருந்தேன். ஒரு நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட தேவ சபை. அங்கே செய்தி கொடுத்து முடித்த பிறகு அநேகர் ஜெபிக்கும்படியாய் கடந்து வந்தாங்க. முன்னாள் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறேன். எல்லாருக்கும் ஜெபம் பண்ணி முடிகிற போது அந்த சபையினுடைய போதகருடைய அம்மா, அவன் வயசானவங்க, அவன் நல்ல ஒரு தாய், ஆவிக்குரிய தாய், அவங்க எனக்கு முன்னால் முழங்கால் படி போட்டு ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர் அப்படின்னாங்க. அவங்க முழங்கால் படி போட்டோன்னே எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. இருந்தாலும் ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். நான் கண்ணை மூடினோடனே ஒரு காட்சி என் கண்களில் கண்டேன். பரலோகத்தில் இருந்து வானம் திறக்கப்பட்டு ஒரு மகிமையான கிஃப்ட் பாக்ஸ் நல்ல அழகாக அது கவர் பண்ணப்பட்டிருக்கிறது. அப்படியே இறங்கி அவங்களுடைய கரங்களுக்கு வருகிறது. நான் அந்த தாயை பார்த்து சொன்னேன், அம்மா, பரலோகம் திறந்து ஒரு கிஃப்ட் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறார், ஒரு வெகுமதியை கர்த்தர் கொடுக்கிறார், அவ்வளவுதான் சொன்னேன். அந்த அம்மா ஜம்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 15 நிமிஷம் ஆவியில் நிரம்பி அவர்கள் கர்த்தரை ஆராதித்தாங்க. எனக்கு ஒன்றுமே புரியலை. அந்த ஆராதனை முடித்த பிறகு நாங்கள் டின்னருக்கு போன போது அந்த தாயை பார்த்து நான் கேட்டேன், என்னம்மா நடந்துச்சு, ஏன் இவ்வளவு சந்தோஷப்பட்டீங்க, ஏன் இவ்வளவுக்கு உங்களுக்கு ஒரு ஆனந்தம்? அந்த அம்மா சொன்னாங்க, பாஸ்டர், எனக்கு போன மாதம் தான் பர்த்டே. என் பர்த்டேக்கு என் கணவர் எனக்கு நல்ல பரிசு கொடுத்தார். அவங்க 3 ஆண் பிள்ளைகள், 3 பேரும் எனக்கு விலை மதிப்பற்ற நல்ல பரிசுகளை வாங்கி தந்தாங்க, என்னை கௌரவப்படுத்துகிறாங்க. ஆனால் எனக்கு அதில் திருப்தி இல்லை. நான் ஆண்டவரை பார்த்து ஒரு ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன். சில நாட்களாகவே பண்ண, ஆண்டவரே, நீர் எனக்கு ஒரு பரிசை தரமாட்டீரா? உம்மிடத்திலிருந்து ஒரு பரிசை நான் பெற வாஞ்சிக்கிறேன். என்னுடைய ஜெபம் உங்களுக்கு தெரியாது, ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவர் உங்கள் மூலமாக அதை வெளிப்படுத்தி அந்த பரிசை எனக்கு தந்தார் அப்படின்னு சொன்னாங்க. நிச்சயமாகவே நமக்கு ஆண்டவர் பரிசுகளை வைத்திருக்கிறார், ஈவுகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். அது அப்படியே பேக் பண்ணி நம்முடைய கரத்தில் கொடுக்கப்படுவதில்லை. ஆனால் ஆண்டவர் தருகிற மேன்மையான ஈவுகள் இருக்கிறது. வாசிக்கலாம். யாக்கோபு அப்போஸ்தலன் எழுதின நிருபம், யாக்கோபின் நிருபம் 1ஆம் அதிகாரம் 17வது வசனம். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும், ஆமென், எவரி குட் அண்ட் ஆமென் பெர்ஃபெக்ட் கிஃப்ட் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையினுடைய நிழலும் இல்லை. அல்லேலூயா. அப்படி என்ற கொஞ்சம் கூட ஆண்டவருக்கு பட்சபாதம் என்பது இல்லை. அவர் நன்மையான ஈவுகளை நமக்கு தருகிறவர். எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க இந்த மாலை வேளையில் எனக்கு ஒரு பரிசை கர்த்தர் தரணும், என்னை வெறுமையா இந்த இடத்தை விட்டு கர்த்தர் அனுப்பக்கூடாது, ஆண்டவர் எனக்கு ஒரு மகிமையான பரிசை தரணும், அதை நான் வாங்கிட்டு தான் போகணும். அல்லேலூயா. இங்கே போதகர் இந்த திருமண காரியங்களை குறித்தெல்லாம் சொல்லும்போது, ஆமென், நான் 1-2 காரியத்தை சொல்லுகிறேன். புத்தியுள்ள மனைவியோ கர்த்தர் அருளுகிற ஈவாம். ஆமென். அல்லேலூயா. எங்களுக்கு ஒரு பாஸ்டர் இருந்தாங்க, பாஸ்டர் எபனேசர். அவன் எங்களுக்கு பைபிள் காலேஜிலெல்லாம் கிளாஸ் நடத்தின ஏஜினுடைய ஒரு மூத்த போதகர். அவர் அன்னைக்கு சொல்லுவார், 10 லட்சம் வாங்கி, இந்தியாவிலெல்லாம் டவுரி இருக்கு இல்லையா, ஆகவே 10 லட்சம் வாங்கி ஒரு பூதத்தை கட்டுறதை விட ஆமென் புத்தியுள்ள ஒரு ஸ்திரீயை கல்யாணம் பண்ணுறது நல்லது அப்படின்னு. ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் ஆமென் இங்கே அது இல்லாததற்காக ஸ்தோத்திரம், டவுரி சிஸ்டங்கள். ஆமென். இருந்தாலும் ஆமென் சட்டம் மாற்றின மாதிரி, உடுப்பு மாற்றின மாதிரி அநேகர் வருஷத்துக்கு கொண்ட மாற்றிட்டு இருக்கிற இந்த காலத்தில் நல்ல மனைவி கர்த்தர் தருகிற ஈவு. 4 பேர் தான் கையை வைத்து அல்லேலூயா சொல்லி இருக்கிறாங்க. மீதி ஆட்கள் கொஞ்சம் லேட்டாக சொல்லுவாங்கன்னு நம்புகிறேன். அல்லேலூயா. திருமணமானவங்க எத்தனை பேருக்கு சொல்ல முடியும், கர்த்தர் எனக்கு புத்தியுள்ள நல்ல ஒரு ஈவான மனைவியை தந்திருக்கிறார் அல்லது கணவனை தந்திருக்கிறார்? கொஞ்சம் கையை வைத்து ஒரு ஆமே சொல்லுவீங்களா? குடும்பம் ரொம்ப முக்கியம்.
அல்லேலூயா. 2, அவன் பிள்ளைகள் கத்தரால் கிடைக்கிற பலன், பிள்ளைகள் கத்த தருகிற ஈவு. அல்லேலூயா. அந்த பிள்ளை இல்லாமல் எத்தனையோ பேர் கஷ்டப்படும் போது நமக்கு ஆண்டவர் ஒரு குழந்தையை தந்தாருன்னா பிள்ளைகள் கத்த தருகிற சுதந்திரம், ஈவு. அல்லேலூயா. பரிசு. அதை நமக்காக வளர்க்கலாம், உலகத்துக்காக வளர்க்கலாம், பிசாசுக்காக வளர்க்கலாம். ஆனால் மோசேயினுடைய தாய் தனக்காக வளர்க்கல, பார்வோனுக்காக வளர்க்கல, அவன் உலகத்துக்காக வளர்க்கல. சம்பளம் வாங்கிட்டு அந்த குழந்தையை கர்த்தருக்காக வளர்த்தபடினால மோசே வளர்ந்து பெரியவனான போது அநித்தியமான பாவ சந்தோஷத்தை அனுபவிப்பதை பார்க்கலும் தேவனுடைய ஜனத்தோடு கூட துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டான். அல்லேலூயா. உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகள் பக்தியில் வளர்க்கப்பட வேண்டும். உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகள் ஏற்ற வேளையில ஞானஸ்நானம் பெற வேண்டும். நீங்கள் ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிற பிள்ளைகள் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு சண்டே ஸ்கூல் மட்டும் முக்கியம் அல்ல, பெற்றோர்கள் முக்கியமாய் பிள்ளைகளை கர்த்தருக்கேற்ற பக்தியிலே வளர்க்க கர்த்தர் கிருபை தருவாராக. ஏனென்றால் அது கர்த்தர் தந்த விலையேற பெற்ற பரிசு. அல்லேலூயா. ஆமென். நன்மையான ஈவுகள். ஆமென். இயேசு விதமாய் சொன்னார், பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு என்ன கொடுக்குறீங்களா? நல்ல ஈவுகளை கொடுக்குறீங்க. மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானா? முட்டையை கேட்டா தேளை கொடுப்பீங்களா? அப்பத்தை கேட்டா கல்லை கொடுப்பீங்களா? பொல்லாதவர்களாகி நீங்கள் உடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிற போது தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானதை தருவது எவ்வளவு நிச்சயம். கரமுயர்த்தி ராமே சொல்லுவீங்களா? நன்மைகளை கத்த தருகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. வசனத்தை மறுபடியும் வாசிக்கிறேன். யாக்கோபு 1:17. இந்த வசனம் உங்களுடைய மனதில் விதைக்கப்படுவதாக. எல்லாரும் சொல்லுவோமா? நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளுடைய பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் வேற்றுமையின் நிழலும் இல்லை. ஹல்லேலூயா. ஆமென். இன்றைக்கு பல மனுஷனை பார்க்குறாங்க, எங்கிறதாவது நன்மை வருமா, யாராவது தருவாங்களா அப்படின்னு. ஆமென். சங்கீதக்காரன் சொல்கிறாரு, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என்னுடைய கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அல்லேலூயா. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் பரலோகத்திலிருந்து வருகிறது. சரீர பிரகாரமான ஆசீர்வாதங்கள் பரலோகத்திலிருந்து வருகிறது. அந்த வசனத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, நன்மையான எந்த ஈவும். அப்படி என்றால் நமக்கு தேவையான அத்தனை காரியங்களும் எங்கே இருந்து வருகிறது என்று கேட்டால் பரலோகத்திலிருந்து கர்த்தர் நமக்கு தருகிறார். ஆமென். நமக்கு தேவையான அத்தனையும் ஆண்டவர் தான் தரணும். அவரை நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போனதில்லை. அவருடைய முகங்களை கர்த்தர் பிரகாசிக்க பண்ணுகிறார். இந்த ஆராதனையில் வந்திருக்கிற ஒவ்வொருடைய முகத்தையும் கர்த்தர் பிரகாசிக்க பண்ணுவாராக. எத்தனை பேருக்கு வாஞ்ச இருக்கு? ஆமென். எனக்கு வேண்டிய எல்லா நன்மையும் நான் ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளணும்னு. அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். வானத்திலிருந்து பெறணும். எங்கிருந்து பெறணும்? வானத்திலிருந்து. ஆமென். எத்தனை பேர் கையில் சாவி வச்சிருக்கிறீங்க? ஆமென். சாவின உடனே பாஸ்டர் காடி சாவி எடுக்கிறாங்க, நல்லது. ஆமென். இப்போ சாவி வித்தியாசமாக வந்துருச்சு. ஹோட்டலில் போய் தங்குறோன்னா இது மாதிரி சாவி இல்லை, கார்டு தான். ஆமென். சரி, உங்களுடைய ஃபோனை திறக்கணும்னா சாவியை கொண்டு நடக்கிறோம். என்னது? முகத்தை காட்டினா போதும், அப்படியே திறந்துருது. ஆமென். சரி, ஃபிங்கரை வச்சா போதும், திறந்துருது. ஆமென். டிஜிட்டல் யுகத்தில் வந்துட்டோம். ஆமென். நம்பரை தட்டினா போதும், திறந்துருது. அல்லேலூயா. பரலோகத்தை திறக்கிறதுக்கு எந்த சாவி? அல்லேலூயா. ஆமென். பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து கொஞ்சம் முகத்தை பார்த்து கேளுங்களேன், சாவி இருக்கா அப்படின்னு. அல்லேலூயா. பரலோகம் திறக்கிற சாவி உங்களுடைய கரத்தில் இருக்கிறதா? ஆமென். அல்லேலூயா. மலேசியாவினுடைய பேங்க். ஆமென். என்ன பேங்க்? மலேசியா கவர்மெண்ட்டுடைய பேங்க். அது உங்கள் கரன்சி எல்லாம் அச்சடிக்கிற பேங்க். அந்த பேங்கினுடைய சாவியை உங்கள் கையில் தருவாங்களா? ஐயோ. ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். பெரிய என்ன சொல்கிறது, பணக்காரங்க, கோடீஸ்வரங்க, மில்லியனர், அவங்களுடைய
அந்த லாக்கர், அவங்களுடைய ட்ரெஷர் ஹவுஸினுடைய சாவியை நம்ம கரத்தில் தருவாங்களா? ஆமென். ஆனால் இந்த எல்லா லோக்கரை விட, எல்லா கவர்மெண்ட்டை விட பரலோகத்தினுடைய சாவியை கர்த்தர் நம்முடைய கரத்தில் தாரேன் என்று சொன்னால் எவ்வளோ ஆசீர்வாதம். அவன் வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் ஆண்டவர் இவ்விதமாய் சொல்லுகிறார், மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல்களை உடையவராக இருக்கிறேன். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு கூட இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல்களை உடையவராக இருக்கிறேன். எல்லாம் சொல்லுங்க, மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல்களை உடையவராக இருக்கிறேன். மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் ஆண்டவர் பேதுருவை பக்கத்தில் கூப்பிட்டு சொன்னாரு, இதோ பரலோக ராஜ்யத்தினுடைய திறவுகோல்களை உனக்கு தருகிறேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு அந்த வார்த்தையை இந்த சபையில் இருக்கிற அத்தனை பேருக்கு ஆண்டவர் சொல்றாரு, பரலோக ராஜ்யத்தினுடைய திறவுகோல்களை நான் உனக்கு தருகிறேன். நீ பூமியில கட்டுவது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும், நீ பூமியில கட்டவிழ்ப்பது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் எக்ஸைட்மெண்டா இருக்கிறீங்க? எனக்கு அந்த சாவி கிடைக்கணும், அந்த சாவியை நான் பெற்றுட்டு தான் போகணும். ஹல்லேலூயா. பரலோக ஆசீர்வாதங்கள் எனக்கு நேராக கடந்து வர வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறவர்கள் கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? ஆமென். ஹல்லேலூயா. அத்தனை பேரும் கையை வைத்து இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு பலவிதமான திட்டங்கள் எல்லாம் வருது. ஆமென். நீங்க எங்களுக்கு ஆமென் பணம் தந்து எங்களுடைய பங்காளர்களாக சேர்ந்துட்டீங்கன்னா நாங்க உங்களுக்கு திறவுகோலை தருவோம். ஒரு போட்டோ எடுத்து நல்லா டிசைன் பண்ணி அழகா அட்டையில பிரிண்ட் பண்ணி கையில கொடுப்பாங்க. வாங்கி வீட்டில் வச்சிருந்தா பரலோகம் திறக்குமா? தமிழில் சொல்லுவாங்க, ஏமாளிகள் இருக்கிற வரைக்கும் ஏமாத்திரவன் இருக்கத்தான் செய்வான். ஆமென். ஹல்லேலூயா. லைவ்ல போதோ தெரியல, இருந்தாலும் வர்றதை சொல்லிடுவோம். ஆமென். தமிழ்நாட்டில் கோயம்புத்தூரில் ஒரு பாஸ்டர் செங்கல் இறக்குனாராம், ஒரு லோடு செங்கல், பிரிக்ஸ். ஆமென். இறக்கிட்டு சொன்னாராம், இதெல்லாம் ஜெபம் பண்ணி ஆசீர்வதிச்ச செங்கல், இதை நீங்கள் விலை கொடுத்து வாங்கிட்டீங்கன்னா வீடு கட்டிடலாம். ஆமென். ஒரு செங்கலுடைய விலை 5 ரூபாய் மட்டும்தான். ஆனால் அவர் ஒரு செங்கலுக்கு எத்தனை ரூபா சொன்னது தெரியுமா? 5000 ரூபாய். ஜெபம் பண்ண செங்கல். ஆமென். அத்தனை பேரும் கண்ணடைச்சு திறக்கிறதுக்கு முன்னால் வாங்கிட்டு போயிட்டாங்க. ஆமென். யாருக்கு இப்போ திறக்கப்பட்டது? ஹல்லேலூயா. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆமென். உலகத்துக்கு பின்னால் ஓடிடக்கூடாது. மனுஷன் சொல்லுகிற கட்டு கதைகளுக்கு பின்னால் ஓட வேண்டியவர்கள் அல்லதாம். வேத வசனத்தில் உறுதியாக இருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாய் கர்த்தர் பரலோகத்தை நமக்காக திறக்க பண்ணுவார். ஆமென். இந்த மாலை நேரத்தில் 7 சாவி 7 திறவுகோலை சீக்கிரமாக உங்கள் கைக்கு தர போகிறேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் பெற்றுக்கொள்ள ரெடியாக இருக்கிறீங்க? 7 சாவி. ஹல்லேலூயா. இந்த சாவி யாரும் தொலைச்சிடக்கூடாது, வாங்கிட்டு போகணும். எழுதுறவங்க வேக வேகமாக எழுதுங்க, ஆண்டவர் உங்களோடு பேசுவார். ஹல்லேலூயா. இந்த சாவியை இழந்துடக்கூடாது. முதல் சாவி உபாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் அதனுடைய ஆமென் 12வது வசனம். உபாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் அதனுடைய 12வது வசனம். ஹல்லேலூயா. புக் ஆஃப் டியூட்டரானமி 28:12. ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யும், நீ கையிட்டு செய்யும் வேலையெல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். ஹல்லேலூயா. அப்படி என்றால் தேவனுடைய பேங்க், தேவனுடைய பொக்கிஷசாலை எது? வானம். வானம் திறக்கப்படணும். ஏற்ற காலத்தில் வானம் திறக்கப்படணும். சிலருக்கு ஏற்ற காலத்தில் திறக்கப்படாது. காலம் கடந்த பிறகு நன்மை கையில் வரும். ஹல்லேலூயா. தேவை இருக்கும்போது கையில் காசு இருக்காது, காசு இருக்கும்போது தேவை இருக்காது. சொன்ன புரியலையா? ஆமென். ஹல்லேலூயா. அப்படி இருந்தால் போதாது, நம்முடைய கரங்களில் ஏற்ற காலம் வரும்போது ஆண்டவர் வானத்தை திறக்கணும். ஹல்லேலூயா. ஆமென். ஏற்ற காலம் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் உண்டாக வேண்டும். ஏற்ற காலம் ஃபைனான்சியல் பிரேக் த்ரூ நம்முடைய வாழ்க்கையில் உண்டாக வேண்டும். அப்படி என்றால் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க, ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலையெல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார்.
திறப்பார். நீயோ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீ கடன் வாங்காதிருப்பாய். இந்த மாலை நேரத்தில் கடன் பிரச்சனையோடு கூட இருக்கிறவங்களுடைய கடன்களை அடைக்கிறபடி கர்த்தர் வானத்தை உங்களுக்காய் திறக்க போகிறார். ஆமென். எத்தனை பேர் கடன் பிரச்சனையோடு கூட இருக்கிறீங்க? மலேசியா எல்லாம் பணக்கார நாடுன்னு சொல்லுவாங்க, ஆனால் இங்கே வந்தால் தான் தெரியும் அநேகர் கடன் பிரச்சனைகளை சிக்கி தவிக்கிறாங்க. ஆமேன். அநேகர் கடன் 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 கடன். ஆமேன். வேத வசனம் சொல்லுகிறது, நீ கடன் வாங்காதிருப்பாய், கடன் கொடுப்பாய். என் கடன் அடைக்கப்பட வேண்டும் என்று வாஞ்சிக்கிறவங்க கொஞ்சம் வலது கரத்தை உயர்த்துங்களே. ஆமேன். முதல் சாவி உங்களுக்கு சொல்ல போறேன். கரம் உயர்த்தின அத்தனை பேருக்கும் இந்த ஒரு வருடத்துக்குள்ளே, 5 மாதத்துக்குள்ள, 3 மாதங்களுக்குள்ளே அதை அடைக்கும்படியான வழிகளை கர்த்தர் திறப்பாராக. அந்த திறவுகோலை கர்த்தருடைய கரத்தில் தருவாராக. ஒரு ஃபைனான்சியல் பிளெஸிங், ஃபைனான்சியல் பிரேக் த்ரூ கர்த்தர் உங்களுக்கு தந்தருளுவாராக. அல்லேலூயா. அதுக்கு முதல் சாவி 28:1 விதமாய் சொல்லுகிறது. உபாகமம் 28:1. இன்று நான் உனக்கு விதிக்கிறேன் உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாயிருக்கும்படிக்கு அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். அல்லேலூயா. வேத புஸ்தகம் கொண்டு வந்திருக்கிறவங்க கொஞ்சம் அதை எடுத்து உயர்த்தி ஆமென் கர்த்தர் தந்த இந்த வேதத்துக்காய் ஒரு ஸ்தோத்திரம் சொல்லுவீங்களா? ஏன் தெரியுமா? இந்த வேத வசனம் தான் நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிற பரலோகத்தை திறக்கிறதான திறவுகோல். ஆமென். ஏன் சபையில பிரசங்கம் பண்ணுகிறோம்? ஆமென். பாஸ்டருக்கு நேரம் ஆமென் போகல, கொஞ்சம் ஒரு என்டர்டெயின் பண்ணணும், அதுக்காகவா பிரசங்கம்? ஹல்லேலூயா. ஒவ்வொரு வாரங்களிலும் இங்க கொடுக்கப்படுகிற செய்தி சபைக்காக பிதாவாகிய தேவன் ஹல்லேலூயா தூதர்கள் மூலமாய் கொடுத்து அனுப்புகிற செய்தி தான் தேவனுடைய மனுஷன் இந்த இடத்துல கொடுக்கிற செய்தி. எபேசு சபைக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால் அப்படின்னு ஒவ்வொரு சபைக்கான செய்தியை கர்த்தர் தேவ ஊழியர்களுக்கு கொடுக்கிறார். ஒரு செய்தி என்பது சாதாரணமானது அல்ல. அது ஒரு குழந்தையை பெற்றெடுப்பது போல அதற்காய் கற்ப வேதனை பட்டு அந்த செய்தியை கொண்டு வந்து கொடுக்கும் போது எந்த அளவு நம்ம ரிசீவ் பண்ணுகிறோமோ அந்த அளவுக்கு பரலோகத்தை கர்த்தர் திறப்பார். ஆமென். ஆண்டவர் எப்படி சொல்றாரு? இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகள் படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு. அப்படி என்றா முதல்ல கவனிக்கணும். சொல்லுங்க, கவனிக்கணும். விசுவாசம் கேள்வினால வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால வரும். இந்த வசனத்தை கவனிக்கணும். என்னோடு என்ன பேசுறீங்க ஆண்டவரே? ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிக்கும் போது ஆமென் என்கிட்ட பேசுங்க ஆண்டவரே. ஒரு தாத்தா இருந்தாரா, பைபிள் வாசிட்டே இருக்கிறாரு, திரும்ப திரும்ப வாசிட்டே இருக்கிறாரு. அந்த வழியே போன ஒரு பையன் கிண்டலா சொன்னானா, ஐயா தாத்தா உங்களுக்கு பைபிள் காணாம தெரியுமே, மனப்பாடமா படிச்சிருப்பீங்களே, ஏன்ப்பா அப்படி சொல்ற? உங்களுக்கு வேற வேலையே இல்லையே, எப்போதும் பைபிளை படிச்சுட்டே இருக்கிறீங்களே, என்ன தேடிட்டு இருக்கிறீங்க? அல்லேலூயா. தாத்தா கூப்பிட்டாராம், வாப்பா இங்கே பாரு, ஒரு அழுக்கடைந்த பாஸ்கெட் இருக்கிறது, கறி வச்சிருந்த பாஸ்கெட், அவன் கூட அதை தண்ணி பிடிச்சிட்டு வா அப்படின்னு. ஒரு தடவை போய் தண்ணி பிடிச்சிட்டு வந்தான். தண்ணியே அதில் நிற்கலை, ஏன்னா கூட இல்லையா, பாஸ்கெட் எல்லாம் பிடிச்சி. 2ஆவதும் பிடிச்சிட்டு வா, 3ஆவது பிடிச்சிட்டு வா. இவன் நினைச்சான் வம்புல மாட்டிட்டோமோ, 3 தடவையாச்சு, 4 தடவையாச்சு, 7 தடவை பிடிக்க வச்சாரு. இப்போ கேட்டார், ஆமென் இந்த பாஸ்கெட்டை பாரு ஏதாவது வித்தியாசம் நடந்திருக்கா? அவன் சொன்னா, முதல்ல கரிகரியா இருந்துச்சு, கருத்து போய் அழுக்கடைஞ்சிருந்தது, இப்போ 7ஆவது தடவை தண்ணி பிடிச்ச உடனே அது சுத்திகரிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. இந்த வேத வசனம் அப்படிதான் நம்மை சுத்திகரிக்கும். நம்முடைய இருதயத்துக்குள் இருக்கிற அழுக்குகளை, கரைகளை எல்லாம் அது எடுத்து மாற்றி நம்மை பரிசுத்தப்படுத்தும். ஹல்லேலூயா. ஒரு தாத்தா இப்படிதான் சாக போற நேரம் அவர் வியாதி படுக்கையில் படுத்திருக்கிறாரு. நம்ம இந்த 4ஆம் புத்தகம் எல்லாம் சிலர் ஸ்கிப் பண்ணிடுவாங்க, வம்ச வரலாறுகளை எல்லாம் ஸ்கிப் பண்ணிடுவாங்க. தாத்தா சொல்றாரு, வாசிப்பா பேரண்ட, இதை வாசி, அவன் இவனை பெற்றான், அவன் இவனை பெற்றான், அவன் இவனை பெற்றான், அவன் அவனை பெற்றான் அப்படின்னு இருக்கும். வாசிட்டே இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. இந்த தாத்தாக்கு என்ன குழப்பாயிட்டா அப்படின்னு நினைக்கிறாங்க. தாத்தா இப்படி சொன்னாரு, பாரு அவன் இவன் என்ன செஞ்சானே தெரியல, அவன் பேரை கூட பைபிள்ல ஆண்டவர் என்ன செய்து வச்சிருக்கிறார். புரியுதா உங்களுக்கு? அவன் பேரை கூட எழுதி வச்சிருந்தா, நம்ம இத்தனை நாள் கத்தருக்கா வாழ்ந்தா நம்ம பேரை பரலோகத்தில் எழுதாமையா இருப்பாரு. இந்த பேரெல்லாம் இருக்கும்போது என் பேரை ஜீவ புஸ்தகத்தில் எழுதி வைத்திருப்பார்.
ஹல்லேலூயா. உடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதற்காக சந்தோஷப்படணும். ஆண்டவர் சொல்றாரு, பரலோக ராஜ்யத்தினுடைய திறவுகோல்களை நான் உனக்கு தருகிறேன். ஒன்றாவது திறவுகோல் தேவனுடைய வார்த்தை. இந்த வார்த்தையை கேளுங்கள், இந்த வார்த்தையை கவனியுங்கள், இந்த வார்த்தையின்படி செய்து பாருங்கள். உங்களுக்காய் அடைக்கப்பட்ட வாசல்களை கர்த்தர் திறப்பார். வெண்கல கதவுகளை கர்த்தர் உடைப்பார். இருப்பு தாழ்பாள்களை முறிப்பார். இந்த 2025 வருடத்தில் தீர்க்க தரிசனமாய் பரிசுத்த ஆவியானவர்களோடு கூட பேசுகிறார். உங்களுக்கு முன்பாய் கோணலாய் இருக்கிறவர்களை கர்த்தர் சபையாக்குவார். ஹல்லேலூயா. இரண்டாவது கதவு. ஆமென். ஹல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனம். இரண்டாவது சாவி. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனம். பிலதெல்பியா சபையினுடைய தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும். எல்லாம் சொல்லுவோமா? தாவீதின் திறவுகோலை உடையவர். ஹல்லேலூயா. கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. தாவீதின் திறவுகோலை உடையவர். வெரி குட். ஹல்லேலூயா. எனக்கு கொஞ்சம் சத்தம் தான் கேட்குது. ஆமென். இந்தியாவில்னா கொஞ்சம் கூட சத்தமாக சொல்லியிருப்பாங்க. ஆமென். ஹல்லேலூயா. சகோதரர், நல்ல ஆராதனை நடத்தினீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அநேக பட்டணங்களுக்கு ராஜ்யங்களுக்கு தலைவராய் கர்த்தரை உங்களை ஏற்படுத்துவாராக. ஹல்லேலூயா. இந்த இடத்துல ஆராதிக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் மகிமையாய் பயன்படுத்துவாராக. ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க. தாவீதின் திறவுகோல். ஓ, வெரி குட். ஹல்லேலூயா. ஆமென். இங்கே எத்தனை பேர் நின்று ஆராதிச்சாங்க? என்னலையே பாஸ்டர்? ஹல்லேலூயா. எப்போ கணக்கு விட்றாங்க? 1 2 3 4. ஹல்லேலூயா. அவன் 4 பேர் இருந்தாங்க. ஆனால் தாவீதினுடைய ஆராதனை குழுவில் எத்தனை பேர் இருந்தாங்க தெரியுமா? 4000 பேர். எத்தனை பேர்? ஆமென். இங்கே இருந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் இப்போ இவ்வளவு முன்னேற்றம் அடைந்த காலத்தில் உள்ள இன்ஸ்ட்ருமெண்ட்டுகள். ஆனால் அன்றைக்கு தாவீது நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சுருந்தார். தாவீது அதற்காய் பாட்டுகள் எழுதினார், பாடல்களை ஏற்படுத்தினார். 150 சங்கீதத்தில் அதிகமான சங்கீதங்கள் தாவீதால் இயற்றி பாடப்பட்ட பாட்டுகள். ஹல்லேலூயா. தாவீதின் திறவுகோல் என்று சொன்னால் துதி ஆராதனை. சொல்லுங்க. துதி ஆராதனை. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் துதி ஆராதனை இருக்கட்டும். நம்முடைய வீடுகளுக்குள்ள துதி ஆராதனை இருக்கட்டும். நம்முடைய சபை ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற சபையாக இருக்கட்டும். ஹல்லேலூயா. ஆராதனை என்பது ஒரு ஆயுதம். ஆராதனை என்பது ஒரு அபிஷேகம். கர்த்தரை பாடி துதிக்க ஆரம்பிக்கிற போது அடைக்கப்பட்ட கதவுகளை கர்த்தர் திறந்தருளுவார். ஹல்லேலூயா. யோசபாத்துக்கு விரோதமாக எழும்பி அந்த கூட்டத்துக்கு முன்பதாக யோசபாத் சொல்றாரு, அந்த ஏராளமான கூட்டத்துக்கு முன்பதாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியாது. எங்கள் கண்கள் உண்மையை நோக்கி கொண்டிருக்கிறேன்னு சொன்னவுடனே கர்த்தர் ஆலோசனை கொடுக்கிறார். அந்த கூட்டத்துக்கு முன்பதாக சத்துருக்கள் சூழ்ந்திருக்கிற போது பாடி துதி செய்கிற பாடல்களை நிறுத்து. அதுதான் தாவீதினுடைய திறவுகோல். அவங்க பாடி துதிக்க ஆரம்பித்த போது அவர்களுக்கு விரோதமாய் எழும்பின கூட்டத்தை கர்த்தர் சிதறடித்தார். ஹல்லேலூயா. உடைய குடும்ப பிரச்சனைகள் தீர, உடைய பிள்ளைகளுடைய பிரச்சனைகள் தீர, உடைய குடும்பத்தில் எழும்புகிற அலைகள் புயல்கள் அடங்க என்ன செய்ய வேண்டும் என்றால் வீட்டுக்குள்ள ஆராதனை இருப்பதாக சங்கீதம் சொல்லுகிறது. நீதிமான்களுடைய கூடாரங்களிலே இரட்சிப்பினுடைய கம்பீர சத்தம் உண்டு. ஹல்லேலூயா. சிறைச்சாலைக்குள்ள அடிபட்டு கிடக்கிற போது பாட ஆரம்பித்தாங்களா, துதிக்க ஆரம்பித்தாங்களா? அவங்க பாடி துதிக்க ஆரம்பித்த போது அவன் கர்த்தருடைய வல்லமை இறங்கி வந்தது. கட்டுகள் அவிழ்ந்தது, அஸ்திவாரங்கள் அசைந்தது. கர்த்தர் ஒரு பெரிய விடுதலையை தந்தார். 2 கரங்களை உயர்த்தி இயேசுவை துதிக்கிற ஒரு கூட்டமாய் கர்த்தர் இந்த சபையிலே ஆமென் எழுப்புவாராக. நீங்க துதிக்க துதிக்க பரலோகம் இங்கே இறங்கி வரும். ஆமென். அவ்வளோ மகிமையா இருக்கு தெரியுமா? சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் அப்படின்னு சொல்லும் போது, அந்த பாடலாம் பாடும்போது உண்மையாகவே ஆண்டவர் இங்கே இறங்கி வருவார். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தலத்திலும் நான் இறங்கி வருவேன். எந்த ஏரோது பூட்டினதாக இருக்கட்டும், பார்வன் பூட்டினதாக இருக்கட்டும், ஹல்லேலூயா, எவ்வளவு பெரிய அதிகாரிகளால் பூட்டப்பட்ட கதவுகளாக இருக்கட்டும், அவைகள் எல்லாம் நிர்மூலமாக்கத்தக்கதான வல்லமை துதி என்கிற ஆயுதத்துக்கு உண்டு. துதித்து பாருங்கள். உங்களுக்கு முன்பதாய் நிற்கிற எரியோ கோட்டைகளை கர்த்தர் உடைத்து எறிவார். பரலோக ராஜ்யத்தினுடைய திறவுகளை நான் உனக்கு தருகிறேன். ஹல்லேலூயா. துதித்தா நல்லா துதிக்கணும், நல்லா ஆராதிக்கணும். ஹல்லேலூயா. குஷ்டரோகிகளை பார்த்திருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. 2 கை இருக்காது, ஆனா கையை தட்டி பாடுவாங்க.
ஹல்லேலூயா. ஆமென். ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்கணும். ஐசியூவில் போய் பார்த்தீங்கன்னா கை கால் அங்கங்கே கட்டி போட்டிருப்பாங்க. அங்கே போடுற சத்தம். ஆமென். நமக்கு நல்ல கரங்களை தந்திருக்கிற போது, நம்முடைய நல்ல கால்களை தந்திருக்கிற போது, நல்ல சத்தம் தந்திருக்கிற போது, ஆரோக்கியம் இருக்கிற நேரத்தில் கர்த்தரை துதித்தால், ஆமென். இங்கே இந்த வயசான அம்மா ஐயா மாரெல்லாம் பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ஏன் தெரியுமா? இந்த வயசில் அவங்க உள்ளே வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு ஆரோக்கியம் இருந்த காலத்தில் கர்த்தரை நல்லா பாடி துதித்து ஆராதித்தவர்கள், கர்த்தருக்காக வாழ்ந்தவர்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு தான் கர்த்தர் சொல்கிற வார்த்தை, உன்னுடைய நரை வயது மட்டும் நான் உன்னை ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன், விடுவிப்பேன். வாலிபர்களை பார்த்து சொல்கிறேன், இப்போ ஹல்லேலூயா, உனக்கு ஆராதிக்கக்கூடிய பலன் இருக்கிற போது, ஆமென், பாட துதிக்க வழி ஆண்டவர் தந்து இருக்கிற போது, அவன் சர்ச்சுக்குள்ள இருந்து ஹேண்ட் போனை கிட்டிட்டு இருந்தா, சர்ச்சுக்குள்ள இருந்து வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், டிக்டாக் இதை நோண்டிட்டு இருந்தா, வயசான காலத்தில் புரியுதா? அதாவது புரியலை, புரியாமல் இருக்கிறது நல்லது. ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். நான் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தேன், அதுக்காக ஸ்தோத்திரம். தாய் ஜெபிக்கிறவங்க. ஆமென். 8வது வயசுலேருந்து பாஸ்டர்மாருடைய பையை சமக்கிறக்காக விட்டுருவாங்க. பாஸ்டருடைய பையில் என்ன இருக்கும் தெரியுமா? பெரிய பைபிள், டைரி, பாட்டு புஸ்தகம், டார்ச் லைட்டு, கொடை, இத்தனை இருக்கும். ஒரு 15 கிலோ இருக்கும். இது மாதிரி பேக்கெல்லாம் இப்போ தான் வந்துச்சு. துணி சஞ்சி, அதை தோளில் போட்டுட்டு பாஸ்டர் வந்திருக்கிறாங்க எங்கள் ஊருக்கு. ஆமென். இப்போ அது வண்டி இருக்குது பாஸ்டர். அன்றைக்கி வண்டிக்கு கிடையாது. ஒவ்வொரு மலையாக ஏறி நடக்கணும். ஒத்தேடி பாதை. அவங்களுக்கு பின்னால் அவங்க பையை சுமந்துட்டே நடந்தோம். ஹல்லேலூயா. ஒரு 10-15 வருஷம் சுமந்திருப்பேன்னு நினைக்கிறேன். ஆனால் இன்னைக்கு போகாத ராஜ்யங்கள் இல்லை, பட்டணங்கள் இல்லை. இந்த வேதம் என்னை சுமந்து கொண்டிருக்கிறது. உன்னுடைய இளமைகளை வேதத்தை சுமக்கணும், இளமைகளை கர்த்தரை துதிக்கணும், வாயில துதி இருக்கணும், வாயில சோத்திரம் இருக்கணும், வாயில ஆராதனையுடைய சத்தம் இருக்கணும். ஓ ஹல்லேலூயா. 24 மணிக்கூர் மூச்சு விடுகிறது போல ஆராதனைகளை நிரம்பி இருந்தால் கர்த்தர் உங்களுக்கு முன்பதாக அடைக்கப்பட்ட கதவுகளை திறப்பார். துதி என்பது ஒரு பெரிய ஆயுதம். ஆமென். பிலதெல்பியா சபையினுடைய தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவென்றால், ஹல்லேலூயா, ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும், ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவரும், தாவீதின் திறவுகளை உடையவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஒருவனும் அதை பூட்ட மாட்டான். இந்த ராத்திரி வேளையிலே சபைக்கு தீர்க்க தரிசனமாய் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நீங்க துதித்து ஆராதிக்கிறவர்களாக இருந்தால் ஒரு பாதாள வல்லமை உங்களுக்கு முன்பாய் வழிகளை அடைப்பதில்லை. உங்களுக்கு முன்பாக இருக்கிற கதவுகள் எல்லாம் தானாக திறக்கப்படும். ஓ ஜீசஸ். ஹல்லேலூயா. சில முட்டி பாப்பாங்க, துறக்காது. ஆனா ஹல்லேலூயா, துதித்து ஆராதிக்கிறவர்களுக்கு முன்பாய் கதவுகள் தானாகவே துறக்கப்படும். ஒரு கோரேசை கரம் பிடித்துட்டு சொல்றாரு, உனக்கு முன்பதாக வெண்கல கதவுகளை உடைப்பேன், இருப்பு தாழ்பால்களை முறிப்பேன், அந்த காலத்தில் இருக்கிற புதையல்களையும் ஒளிப்பிடங்கள் இருக்கிற பொக்கிஷங்களையும் எடுத்து தருவேன்னு சொல்லுகிறார். யார்கிட்ட இல்லாம தீர்க்க தரிசனமாய் இந்த ராத்திரி வேளையில பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், உனக்கு முன்பதாக கர்த்தர் கடந்து போவார், கோணலானவர்களை செவ்வையாக்குவார். துதிப்பதற்கு ஆராதிப்பதற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். ஆமென். 3வது திறவுகோல் லூக்கா எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 21வது வசனம். லூக்கா சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 21வது வசனம். ஜனங்கள் எல்லாரும் ஞானஸ்நானம் பெற்ற போது இயேசுவும் ஞானஸ்நானம் பெற்று ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது. ஹல்லேலூயா. கரம் உயர்த்தி ராமே சொல்லுங்களேன். ஞானஸ்நானம் பெற்றா முடிஞ்சுன்னு நினைக்கக்கூடாது. ஞானஸ்நானம் பெற்றா ஜெபம் பண்ணணும், ஞானஸ்நானம் பெற்றா பரிசுத்தமாக வாழணும், ஞானஸ்நானம் பெற்றா ஆண்டவருடைய சபையோடு கூட ஐக்கியமாக இருக்கணும். ஆமென். கொடுக்கப்பட்ட சபையில் ஊழியத்தில் உண்மையாக இருக்கணும். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஜனங்கள் எல்லாரும் ஞானஸ்நானம் பெற்ற போது இயேசுவின் ஞானஸ்நானம் பெற்று அடுத்து என்ன செய்ய ஆரம்பித்தாரா? அதே இடத்துல ஜெபிக்க ஆரம்பித்தார். ஹல்லேலூயா. ஜெபம் பாதாள வல்லமைகளை அடைக்கும், ஜெபம் பரலோக வாசல்களை திறக்கும். மறுபடியும் சொல்லுகிறேன், ஜெபம் பாதாள வல்லமைகளை அடைக்கும், ஜெபம் பரலோகத்தினுடைய கதவுகளை திறக்கும். இயேசு ஜெபம் பண்ண ஆரம்பித்தார். ஜெபம் என்பது கர்த்தர் நம்முடைய கரத்தில் தருகிற மகிமையான திறவுகோல். அல்லேலூயா. கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள் உங்களுக்கு
திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள். அல்லேலூயா. ஆமென். சபையார் பேதுருவுக்காய் ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணாங்களாம். ஆமென். சபைக்குள்ள ஜெபம் பண்றாங்க. பேதுரு சிறைச்சாலைக்குள்ள இருக்கிறார். சபையார் ஜெபம் பண்ண பரலோகம் அசைந்தது. பரலோகம் அசைந்தது. பரலோகத்தினுடைய தூதன் சிறைச்சாலைக்குள்ள இறங்கி வந்தார். கதவுகள் திறக்கப்பட்டது. அவன் அங்கு அழகாக சொல்லப்பட்டிருக்கிற அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தில் தானாக ஒவ்வொரு கதவாய் 3 வாசல்கள், எவ்வளவு பெரிய வாசல் போடப்பட்டிருந்தாலும் என் தேவன் அவன் செயல்பட ஆரம்பித்துட்டார்னா அடைக்கப்பட்ட கதவுகள் தானாக திறக்கப்படும். ஹல்லேலூயா. ஜெபிக்கிறவர்களுக்கு முன்பதாக அடைக்கப்பட்ட கதவுகளை கர்த்தர் திறப்பார். இயேசு ஜெபம் பண்ணார், வானம் திறக்கப்பட்டது. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளுடைய பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. ஹல்லேலூயா. ஆமென். பழைய ஏற்பாட்டில் ஒரு மனுஷன் ஜெபம் பண்ணா வானம் திறக்கப்பட்டது. நிறைய இருக்கு. ஆமென். முதல் மனுஷன் யாக்கோபு. ஆமென். ஜெபிக்க கூட தெரியாது. ஆனால் அம்மா வீட்டில் இருந்து போகும்போது அன்னைக்கு இருந்த யூதர்கள், அன்னைக்கு இருந்த மக்களுக்கு எண்ணெய் கொடுத்து விடுவாங்களாம். எதுக்கு தெரியுமா? ஆமென். அவங்க குதிரை வண்டி மாட்டு வண்டி ஒன்றும் இல்லை, நடந்து தானே போகிறாங்க. நடந்து இந்த கால்கள் வலிக்கும். கால் வலிக்கும் போது ராத்திரி படுக்கிற நேரத்தில் அந்த எண்ணெயை தேய்ச்சிட்டு படுத்துட்டா கால் பலனடையும். அதற்காய் கொடுத்து விட்ட எண்ணெய். ஆமென். ஹல்லேலூயா. ஆனால் அந்த எண்ணெயை தேய்க்காம ஆமென் ஒரு கல்லை தலையணையாக வச்சு யாக்கோபு படுக்கிறார். படுத்து அவன் சிங்கம் வரலாம், கரடி வரலாம், உயிருக்கு ஆபத்து வரலாம், துஷ்ட மிருகங்கள் வரலாம். ஆனால் நான் நம்புகிறேன் அந்த இடத்துல படுக்கும்போது ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணியிருப்பாரு, என் பிதாவாகிய ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, என்னை பாதுகாத்து கொள்ளும். எனக்கு யாருமே இல்லப்பா, இந்த இடத்துல என்னை காப்பாற்ற ஒருவரும் இல்லை ஆண்டவரே. என்ன செய்யறேன்னு தெரியல, எங்கே போகணுன்னு தெரியல, எனக்கு வழியெல்லாம் அடைக்கப்பட்டிருக்கு. இப்படி ஒரு நிலைமை என் வாழ்க்கையில் வரும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஆண்டவரை காத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லி பயத்தோட அந்த கல்லை தலையணையாக வைத்து படுத்திருக்கிறான். மெத்தையில் படுத்து கிடந்தவன், நல்ல போர்வை போத்து இருந்தவன், நல்ல சாப்பாடு சாப்பிட்டவன், கூடாரவாசி, வீட்டுக்குள்ளே இருந்து வெளியே போக மாட்டான். ஏசானால வனசஞ்சாரியாக இருந்தான். ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை. இன்னைக்கு இப்படி படுக்கும்போது இப்படி என் வாழ்க்கை மாறிவிட்டதுன்னு சொல்லி படுத்து கிடக்கிற போது அவனுக்காக கர்த்தர் வானத்தை திறந்தார். ஒரு ஏணி வைக்கப்பட்டது. அந்த ஏணியில் தேவதூதர்கள் ஏறுகிறார்கள், அந்த தேவதூதர்கள் கீழே இறங்குகிறார்கள். அந்த ஏணியில் அப்படியே திறக்கப்பட்ட வானத்தை கண்டான். அங்கே இருந்து ஒரு சத்தம் பேசுகிறது, யாக்கோபே பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருந்து நீ போகிற இடத்துலெல்லாம் உன்னை காத்து உனக்கு உண்ண உணவு உடுக்க வஸ்திரம் தந்து உன்னை உன் தகப்பன் வீட்டுக்கு திரும்ப கொண்டு வருவேன். அது மட்டும் சொல்லி முடிச்சாரா? அடுத்த வார்த்தை சொல்கிறார் பாருங்க, மகிமையான ஒரு வார்த்தை. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. காலையில் எழும்பு நான் சொன்னான், மெய்யாகவே தேவன் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார். இதை நான் அறியாதிருந்தேன். காலுக்கு தேக்க வச்சிருந்த எண்ணெயை அந்த கல்லை எடுத்து தூணாக நிறுத்தினான். நிறுத்திட்டு அந்த கல்லுக்கு மேலே ஊற்றினான். அன்னைக்கு அவன் செய்த ஒரு பலி, அது ஆராதனை செய்துட்டு சொன்னான், என்னை என் ஹல்லேலூயா பிதா மக்களுடைய வீட்டுக்கு சமாதானத்தோடு திரும்ப வரப்பண்ணினா 3 காரியம். 1, நீர் எனக்கு தேவனாக இருப்பீர். 2, நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாக மாறும். 3, நீர் எனக்கு தருகிற எல்லாவற்றிலும் நான் உமக்கு தசபாகத்தை செலுத்துவேன். பொருத்தனை பண்ணிட்டு போகிறான். ஹல்லேலூயா. இந்த மாலை வேளையில் சொல்கிறேன், தேவ பிள்ளையே, உன்னுடைய நெருக்கத்தின் மத்தியில் கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணி பாருங்க, கண்ணீர் விட்டு பாருங்க. அந்த இடத்துல பரலோகத்தை திறந்து கர்த்தர் இறங்கி வருவார். உடன்படிக்கை தேவனாக இறங்கி வருவார். எலியா ஜெபம் பண்ணார், வானம் திறக்கப்பட்டது. எலியா ஜெபம் பண்ணார், அக்கினி இறங்கி வந்தது. எலியா ஜெபம் பண்ணார், மழை பெய்து வந்தது. இதெல்லாம் கர்த்தர் இன்றைக்கும் நமக்காக வானத்தை திறக்கிறவர். இயேசுவானவர் ஜெபம் பண்ணினார், வானம் திறக்கப்பட்டது. இந்த ராத்திரி வேளையில வானம் திறக்கப்படுகிறது, உங்களுடைய கண்கள் காண்பதாக. ஹல்லேலூயா. நன்மையான ஈவுகளை தரும்படியாக வானத்தை கர்த்தர் நமக்காக திறப்பாராக. ஆமென். 3 சாவி சொன்னேன், சீக்கிரமா சொல்லுங்க. ஆமென். 1வது சாவி தேவனுடைய வார்த்தை, தேவ வசனம். 2வது சாவி ஆமென் ஆராதனை, துதி ஆராதனை. 3வது திறவுகோல் ஜெபம். 4வது திறவுகோல் பாடுகள். சொல்லுங்க,
பாடுகள், பிரயாசங்கள், ஹல்லேலூயா, சோதனைகள், வேதனைகள், ஹல்லேலூயா. இது அப்படி சொன்ன உடனே உங்களுக்கு கஷ்டமாக தெரியும். பாடு ஒரு சாவியா பாஸ்டர் அப்படின்னு. ஆமென். இன்னைக்கு கிறிஸ்தவங்களுக்கு சகிப்புத்தன்மை ரொம்ப குறைஞ்சிட்டே இருக்கு. ஏன் கிறிஸ்தவ குடும்பங்களில் விவாகரத்து பெருகுது? சகிப்புத்தன்மை இல்லை. ஹல்லேலூயா. விட்டு கொடுக்கிற தன்மை இல்லை. 50 வருஷமாக குடும்ப வாழ்க்கை நடத்தின ஒரு பெற்றோர் நமக்கு முன்பாக மாதிரியாக அங்கே இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட போய் கேளுங்க, குடும்ப வாழ்க்கையில் சிக்கல் இருக்கான்னு. ஆமென். சிக்கல் இருந்திருக்கும். ஆனால் விட்டு கொடுத்தா, சகித்து கொண்டால், பொறுமையாக இருந்தா, ஆமென், முன்னேறலாம். ஹல்லேலூயா. 2 ஒரே டேஸ்ட் கிடையாது. ஒரு ஆளுக்கு இனிப்பு பிடிக்கலாம், ஒரு ஆளுக்கு கசப்பு தான் பிடிக்கும். ஒரு ஆளுக்கு வெள்ளை பிடிச்சா இன்னொரு ஆளுக்கு கருப்பு தான் பிடிக்கும். ஆமென். ஒரு ஆளுக்கு சூடு தண்ணி பிடிச்சா இன்னொரு ஆளுக்கு பச்சை தண்ணி தான் பிடிக்கும். ஒரு ஆளுக்கு ஃபேன் வேணும், ஏர்கோன் வேணும், ஒரு ஆளுக்கு வேண்டாம். இதுதான் குடும்பம். ஆண்டவர் அப்படி தான் வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. 2 பேலன்ஸ் ஆக்கிட வேண்டியதான். ஹல்லேலூயா. சகிப்புத்தன்மை வேணும். சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு என்ன வேணும்? பாராட்டு. பாராட்டு தான் ரொம்ப ஆபத்து. ஹல்லேலூயா. அன்னைக்கே பிசாசு வந்து அதை தான் சொன்னான், நீங்கள் தேவர்களை போல இருப்பீங்க. அப்படியா? அப்படின்னா பார்த்துருவோம். ஹல்லேலூயா. இந்த நம்மளை முகத்துக்கு பார்த்து நல்லா சிரித்து பேசுகிறாங்க பாருங்க, அவங்கள பார்த்தா மயங்கிடுவோம். அதே நேரத்தில் அது நம்மை உயர்வுக்கு கொண்டு வராது. நமக்கு விரோதமாக எரியப்படுகிற ஒவ்வொரு கல்லுகள் தான். புரியலை? அதனால நம்ம கல்லெடுத்து தெரியக்கூடாது. ஆமென். தாவீது ரொம்ப நெருக்கப்பட்டானா அந்த நேரத்தில் கூட இருந்தவங்க கல்லெடுத்து தெரிய போகிறாங்க. பல நேரங்கள்லையும் கூட இருக்கிறவங்க தான் கல்லெடுத்து தெரிவாங்க. அப்படி நம்ம எரிஞ்சிடக்கூடாது. ஆனால் நமக்கு வந்தால் நம்ம சகித்து கொள்ளணும். சொல்ல புரியுதா? ஆமென். நம்ம யாரையும் கல்லெடுத்து எரிஞ்சிடக்கூடாது, வார்த்தையால் அடிச்சிடக்கூடாது. ஆனால் நம்ம காயப்படுத்தும் போது நம்ம நினச்சி கொள்ளணும், கர்த்தர் எனக்காக வானத்தை திறக்கப் போகிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 55, 56 வசனங்கள். ஹல்லேலூயா. வேத புத்தகத்திலேயே ரொம்ப நீண்ட பிரசங்கம் செய்த ஒரு மனுஷன் ஸ்தேவான். ஹல்லேலூயா. 8ஆம் அந்த அதிகாரம் ஃபுல்லாக அப்படியே பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறார் பாருங்க. நாம் பிரசங்கம் பண்ணும்போதே நீங்கள் உங்கள் முகம் எல்லாம் ரொம்ப அழகாக தெரியுது, சந்தோஷமாக இருக்கிறீங்க போல இருக்கு. ஹல்லேலூயா. ஆனால் ஸ்தேவான் பிரசங்கம் பண்ணும்போது அவன் யாரும் தூங்கலை. என்ன செஞ்சாங்களா? பல்ல கடிச்சாங்களா? ஹல்லேலூயா. அந்த பிரசங்கம் கேட்ட உடனே என்ன செய்கிறாங்க? பல்ல கடிக்கிறாங்க. இருதயம் குத்தப்பட்டது. ஆமென். அந்த பிரசங்கம் கேட்டுட்டு இருக்கும் போதே கல் எடுக்கிறாங்க, எரிய ஆரம்பிச்சாங்க. ஆனால் ஸ்தேவான் அந்த கல்லறி வரும்போது பதிலாய் ஒரு வார்த்தையும் பேசாம தனக்கு முன்பாக இருந்த மாதிரியாகிய இயேசுவை பார்த்து கொண்டு முழங்கால் படியிட்டார். முழங்கால் படியிட்டார். ஒவ்வொரு கற்களும் தன்னுடைய சரீரத்தில் வந்து அடிக்கப்படுகிற போது ஆமென், ஸ்தேவான் ஆமென் கர்த்தரை நோக்கி பார்க்க ஆரம்பித்தார். அந்த கல்லுகள் விழ ஒவ்வொரு வார்த்தைகள் ஆமென், ஒவ்வொரு காயங்கள் தன்னுடைய வாழ்க்கையில் வரும்போது ஆமென், வானத்தை அண்ணாந்து பார்த்தபோது இதோ பரலோகம் திறக்கப்பட்டிருக்கிறதை ஸ்தேவான் கண்டார். அந்த பரலோகத்தில் பிதாவினுடைய வலது பாரிசத்தில் கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து எழும்பி நிற்கிறார். என்னை கனம் பண்ணுகிறவர்களை நானும் கனம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. என் நாமத்தின் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீங்க. சந்தோஷப்பட்டு களி கூறுங்க. ஹல்லேலூயா. சகிப்புத்தன்மை நமக்கு வேணும். ஹல்லேலூயா. சகிக்கணும். அவரோடு கூட பாடுகளை படணும். அவருக்காய் பாடுகளை பட்டால் அவரோடு கூட ஆளுகை செய்வோம். கரங்களை தட்டி கர்த்தரை மையப்படுத்துவீங்களா? அவரோடு கூட பாடுபடுகிற ஒரு வாக்கியத்தை கர்த்தர் இந்த கடைசி கால சபைக்கு தருவாராக. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். உன்னுடைய சகிப்புத்தன்மை அறிந்திருக்கிறேன் எபேசு சபைக்கு சொன்னாரு. உன்னுடைய பொறுமையை அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமென். நீ என் நாமத்தினால பட்ட உபத்திரவங்களை அறிந்திருக்கிறேன் கர்த்தர் சொல்றாரு. ஹல்லேலூயா. உபத்திரவங்கள் வரும். ஊழியம் செய்கிறவர்களுக்கு பாடுகள் உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. என்னென்ன காரியத்தில் நம்ம முன்னால வரும்போது பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். ஆனால் அந்த பிரச்சனையை பெருசாக்காம நமக்கு முன்பதாய் சிலுவையில் அடிக்கப்பட்டு நமக்காய் பாடுபட்டு அவரை தியானித்துக் கொண்டு போவோம்னு சொன்னா நம்மை கனப்படுத்தும்படியாய் பரலோகம் திறந்து ஆண்டவர் இறங்கி வருவார். ஹல்லேலூயா. அந்த நேரத்தில் ஸ்தேவான் மட்டும் கொஞ்சம் முறுமுறுத்திருந்தா என்ன இருக்கும்? ஸ்தேவான் மட்டும் பதிலுக்கு பல்ல கடிச்சிருந்தா என்ன இருக்கும்? ஆமென். அந்த ஒவ்வொரு கல் எறியும் போது வேணும்னா திரும்ப அந்த கல்லை பிடிங்கி என்ன செய்திருக்கலாம்? எரிஞ்சிருக்கலாம். ஹல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளையே, அவசரப்பட்டு பேசி கோபத்தால் பேசி
தேவனுடைய நன்மையை இழந்து போகக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. பக்கத்தில் கை கொண்டு சொல்லுங்களேன், நீங்கள் கோபப்பட்டாலும் சொல்லுங்க கோபப்பட்டாலும் பாவம் செய்யாதீர்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பாக உங்களுடைய கோபம் தனிய கடவுது. அல்லேலூயா. சேவான் அல்லேலூயா பொறுமையாக சகித்தார். அந்த பொறுமை வானங்களை திறக்க பண்ணினது. தேவ மகிமையை கண்டார். அல்லேலூயா. நாளைக்கு சொன்னேன், வேகமாக சொல்லுவோமா? கர்த்தருடைய வார்த்தை 2, துதி ஆராதனை 3, ஜெபம் 4, பாடுகளை சகிக்கணும். அல்லேலூயா. 5வது கீக்கு போமா? அல்லேலூயா. வேக நேரமாக போகுது, அதான் பயமாக இருக்கு எனக்கு. அல்லேலூயா. சோத்திரம். 5வது கீ இனியும் ஆமென் 3 எண்ணம் கூட சொல்லிடுவோம். ஆமென். மல்கியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். மல்கியா தீர்க்கதரிசி, புக் ஆஃப் மலாக்கி, மத்தேயுக்கு முந்தின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிங்க. என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தஸ்மா பாகங்களே எல்லாம் பண்டசாலியிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளமற்ற போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேன் என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். யார் சொன்னது? பாஸ்டர் ஜான் மார்டின் சொன்னாரா? பாஸ்டர் ரவி சொன்னாங்களா? ஹல்லேலூயா. இன்னைக்கு வசனத்தை குழப்புகிற நிறைய குழப்பவாதிகள் வந்துட்டாங்க. அவங்க சொல்கிறாங்க தசமபாகங்கிறது பழைய ஏற்பாட்டு உபதேசம், புதிய ஏற்பாட்டு உபதேசம் இல்லை அப்படின்னு. அவன் உங்களை பார்த்து கேட்குறான், கொலை செய்யாதேங்கிறது எந்த உபதேசம்? பழைய ஏற்பாடு. அப்போ இப்போ கொலை செய்யலாமா? ஹல்லேலூயா. பழைய ஏற்பாடை விட புதிய ஏற்பாட்டு உபதேசம் ஒரு படி மேலானது. ஆமென். பழைய ஏற்பாட்டில் கொலை செய்யாதேன்னு சொன்னார். புதிய ஏற்பாட்டில் சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபித்து கொள்ளுகிறவன் கொலை பாதகனாக இருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் விபச்சாரம் செய்யாதேன்னு சொன்னார். புதிய ஏற்பாட்டில் ஒரு ஸ்திரீயை இச்சையோடு கூட பார்க்கிறவன் அவளோடு கூட என்ன செய்தாயிட்டான்? விபச்சாரம் செய்தாயிட்டான். அப்படி என்றால் பழைய ஏற்பாடு 10ல் 1 தசமபாகத்தை சொல்லுகிற போது புதிய ஏற்பாட்டில் 10ல் 1 இல்லை, நம்முடைய பங்குல 1 கொடுக்கணும். அப்படின்னா 2ல் 1 கர்த்தருக்கு கொடுக்கணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு கொடுங்கள், அப்பொழுது அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி தருவார். இந்த கொடுக்கிற உபதேசம் மனுஷனால் சொல்லப்பட்டதல்ல. பழைய ஏற்பாட்டிலையும் ஆண்டவர் தான் கொடுத்தார், புதிய ஏற்பாட்டில் இயேசு சொன்னார். ஆமென். என்ன சொன்னார்? கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும்னு சொன்ன இயேசு அடுத்த அதிகாரத்தில் கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். சொல்லுங்க, யார் சொன்னது? அல்லேலூயா. இயேசு காணிக்க வாங்கினாரா? ஆமென். வசனம் எடுத்து நிரூபிச்சா நேரம் ஆயிரும். அநேக ஸ்திரீகள் தங்களுடைய காணிக்கைகளால் அவருக்கு ஊழியம் செஞ்சாங்களா? இயேசுவே காணிக்க வாங்கினார்னா அவன் கொடுக்கணுமா வேண்டாமா? அவருக்கு காணிக்கை வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆமென். கல்லை ரொட்டியாக்க முடியும் அவரால். ஆமென். மீனுக்கு வாயிட்டிலிருந்து காசு எடுக்க முடியும். ஆனால் இயேசுவனுடைய ஊழியத்துக்கு முதல் காணிக்கை புதிய ஏற்பாட்டில் யார் வாங்கினேன்னு தெரியுமா உங்களுக்கு? இப்படி பார்க்குறீங்க. முதல் காணிக்க புதிய ஏற்பாட்டில் யார் வாங்கினது? இயேசுவாகிய குழந்தை வாங்கிச்சு. கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் வந்து என்ன கொடுத்தாங்க? வெள்ளி, பொன், வெள்ளை போலம், தூப வர்க்கங்களை அவருக்கு காணிக்கையாக கொடுத்தாங்க. அந்த காசுல தான் எகிப்தில் போய் அவன் ஜம்னு வாழ்ந்துட்டு நாசரேத்துக்கு திரும்ப வந்தாங்க. புரியல உங்களுக்கு? அல்லேலூயா. பிறந்த அடுத்த நிமிடமே காணிக்க வாங்கினார் அவர். அப்படி என்றால் தேவ பிள்ளைகளே, கொடுப்பது நமக்கு ஆக அல்ல, நம்முடைய தலைமுறைகளுக்காக கொடுக்கணும். கொடுங்கள், வானத்தின் பலகணிகளை கர்த்தர் என்ன செய்வார்? திறப்பார். பாஸ்டருக்கு கொடுக்கல, சபைக்கு கொடுக்கல, கர்த்தருக்கு கொடுக்கிறோம். சொல்லுங்க. எனக்கு காதில் விழவே இல்லை. நான் பேசுகிற தமிழ் உங்களுக்கு புரியுதா? யாருக்கு கொடுக்கணும்? கர்த்தருக்கு கொடுக்கும். கேரளாவில் ஒரு அச்சாயன் சொன்னால் ஒரு வயசான ஆள், அவன் பொருத்தனை பண்ணிட்டு போகிறாரு, மீன் பிடிக்க போகிறாரு. போட் எடுத்துகிட்டு தூண்டு எடுத்துகிட்டு போகிறாரு. விசுவாசி அவர் போகும்போது இப்படி பொருத்தனை பண்ணார். ஆண்டவரே, முத பிடிக்கிற மீனை கர்த்தருக்கு கொடுப்பேன். யாருக்கு கொடுப்பேன்?
பிடிக்கிற மீன். அப்படியே அவர் போய் தூண்டில் போட்ட உடனே பெரிய ஒரு 10 கிலோ இருக்கக்கூடிய ஒரு மீன் அப்படியே கிடைக்குது. அதை எடுத்து படகுல போட்டு அப்படியே யோசிக்கிறாரு, இவ்வளோ பெரிய மீனை கொடுத்து கத்தருக்கு கொடுக்குறேன்னா பாஸ்டர்கிட்ட தான் கொடுக்கணுங்க. பாஸ்டர்கிட்ட கொண்டு கொடுத்தா பாஸ்டர் 2 பேர் தான் இருக்காங்க, கணவன் மனைவி. இத்தனையும் அவங்க சாப்பிட போகிறாங்க, ஆகவே கொஞ்சம் மாற்றிக்கிடுவோம். இந்த மீன் நமக்கு, அடுத்து பிடிக்கிற மீன் யாருக்கு? கத்தருக்கு அப்படின்னு ஒரு மனசில் சொல்லி முடியவும் இந்த போட்டில் இருந்த மீன் ஆமென் ராக்கெட்டு போகிற மாதிரி இப்படி ஜம்ப் பண்ணி தண்ணியில் போகவும் கரெக்டாக இருந்துச்சு. அப்போ சொன்னாராம், நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன், நீர் இவ்வளோ சீரியஸாக அடிப்பீங்கன்னு நான் நினைக்கலை. விளையாடாதீருங்க, கத்தருடைய காரியத்தில் என்ன செய்யாதிருங்க, விளையாடிடவே கூடாது. அல்லேலூயா, ஆமென். கத்த தருவார் என்பதற்காய் கொடுக்க வேண்டாம், கத்த தந்ததற்காய் கொடுங்கள். நான் சொல்ற புரியுதா? கத்த தந்ததற்காக கொடுங்கள். அல்லேலூயா, சோத்திரம். போன வருடம் முழுவதும் ஆஸ்பத்திரிக்காக நான் ஒரு காசு கூட கொடுக்கலன்னு சொல்ற எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆமென். கத்தர் எவ்வளோ அற்புதமாக நம்ம நடத்தி இருக்கிறார். ஆமென். நம்முடைய கை கால்களுக்கு பலனை தந்திருக்கிறார். நாம் படுத்து தூங்குகிற இடங்களில் கர்த்தர் நம்மை பாதுகாத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு தேசத்தில் போய் நான் ஊழியம் செய்து அங்கே சில மிஷன்லாம் செய்துட்டு வரும்போது அதை குறித்து ஆமென் ஒரு ஊழியக்கார்ட்ட பகிர்ந்து கொண்டேன். அவர் சொன்னார், ஆமென், நீங்கள் கொடுத்ததெல்லாம் ரொம்ப பெருசுன்னு நினைக்காதீங்க. ஒரு நாள் ஒரு சிக்கு வந்து ஆஸ்பத்திரிக்கு போயிருந்தா எத்தனை ஆயிரம் செலவாகணும்னு தெரியுமா? உன் கண்ணை ஆண்டவர் நல்லா பாதுகாத்திருக்கிறா, உன் வாயை காத்திருக்கிறா, உன் காலை பார்த்துருக்கிறாரு, உன் மூளையை பார்த்துருக்கிறாரு, உன் கிட்னியை பார்த்துருக்கிறாரு, உன் ஹார்ட்டை பார்த்துருக்கிறாரு. இதெல்லாம் பாதுகாத்த தேவனுக்கு நம்ம கொடுக்கிறது ஒன்றும் பெருசு இல்லை, அவரையே நமக்காக தந்திருக்கிறாரே. புரியுதா? ஹல்லேலூயா. கணக்கு பார்க்காம கத்தருக்கு கொடுத்தால் வானங்களை கத்த தருவார், வானங்களை கத்த திறப்பார், நன்மையான ஈவுகளை கத்த தருவார். அல்லேலூயா, ஆமென். கொடுத்த குடும்பங்களை எல்லாம் கத்த மேன்மைப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. வேத புஸ்தகம் முழுவதும் வாசி பாருங்க, என் பக்கத்தில் இருக்கிறவங்களுடைய அனுபவங்களை கேளுங்கள். அதே நேரத்தில் ஆமென் விமர்சிக்கிற ஆட்களோடு சேர்ந்து நம்ம கெட்டு போயிடக்கூடாது. ஆமென். கத்தருக்கு உற்சாகமாய் கொடுங்கள். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் கத்தர் பிரியமாக இருக்கிறார். கத்தர் வானங்களை நமக்காக திறப்பார். ஆமென். பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள். 5 சாவி. எத்தனை சாவி? 5 சாவி. ஹல்லேலூயா. 6வது சாவிக்கு போமா? ஹல்லேலூயா. ரெடியா? ஆமென். 6வது சாவி பொருத்தனை பண்ணிக்கொள்ளுங்கள். சொல்லுங்க, பொருத்தனை பண்ணிக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. ஆமென். சில இடங்களில் போனால் ஆமென் சில சுவிசேஷ கூட்டங்கள் எல்லாம் ஆமென் ஒரு மனுஷன் பொருத்தனை பண்ணி நடத்துவார். ஆமென். நானும் அப்படி நிறைய இடங்களில் போய் பிரசங்கம் பண்ணுறேன். பொருத்தனை கன்வென்ஷன் சொல்லுவாங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஆபிரகாம் பொருத்தனை பண்ணி இருக்கிறாரு, விருந்து பண்ணுகிறார். பாருங்க, தான் பிள்ளை பிறந்து ஆமென் அவன் பால் மறக்க பண்ண நாளில் ஒரு பெரிய விருந்து. அதனுடைய அர்த்தம் என்ன? ஒரு பொருத்தனை. ஹல்லேலூயா. அன்னாள் பொருத்தனை பண்ணுகிறாள். என்ன பொருத்தனை? ஆண்டவரே ஆமென் எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை தருவீர் ஆண்டாள். ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, ஆமென் அன்னாளுடைய கற்பத்தையோ கத்தர் வசனத்தை வாசிங்கன்னா தெரியும். அவன் 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தில் இருக்கு. அன்னாளுடைய கற்பத்தை கர்த்தர் அடைத்திருந்தாராம். யார் அடைச்சது? அல்லேலூயா, சோத்திரம். ராகேலுடைய கற்பத்தை யார் அடைச்சது? கர்த்தர். இந்த ராகேல் அம்மா யாக்கோபிட்ட கேட்குது, எனக்கு பிள்ளை கொடு, இல்லாட்டா நான் சாகுறேன். ஆமென். யாக்கோபு சொல்றாரு, நானா உன் கற்பத்தை அடைச்சிருக்கிறேன், கர்த்தர்லாம் அடைச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. சில நேரங்களில் இந்த குழந்தை இல்லாததுனால சிலர் படுத்துகிற உபத்திரவம் அது தாங்க முடியாதது. ஆமென். ஹல்லேலூயா. இப்போ பெனினாளுக்கு குழந்தை இருக்கு. அந்த குழந்தை இருக்கிறனால அந்நாளை மனமடிவாக்குவாளாம். தேவ பிள்ளைகளை, உங்களுக்கு இல்லாத ஒரு காரியத்திற்காக யாராவது உங்களை மனமடிவாக்கினால், யாருக்கோ ஒன்று இருக்கிறதுனால அதை வச்சு உங்களை குத்துனா உங்களுடைய இருதய காயப்படும் போது சபையை விட்டு வெளியே போயிடக்கூடாது, சபைக்குள்ளே வரணும். உடைக்கப்படும் போது எங்கே வரணும்? ஆலயத்துக்குள்ளே வரணும். இந்த ஆலயத்தில் வந்து நீங்கள் உட்கார்ந்தோ முழங்கால் போட்டோ உங்களுடைய கண்ணீர் இருந்த இடத்துல விழட்டும். அல்லேலூயா. ஆலயத்தில் வடிக்கப்பட்ட கண்ணீர்கள் வீணாய் போகாது. இனி சொல்கிறேன், ஆலயத்தில் மட்டும் இல்லை, தேவ சமூகத்தில் அழுத கண்ணீர் வீணாக போகாது. பரலோகத்துக்கு போனீங்கன்னா உங்களுடைய அழகான வீடை பரலோகத்தில் பார்க்க முடியாது.
நீங்கள் ரொம்ப சம்பாதிச்சு உழைச்சி ஆமேன் அழகா ஆமேன் அப்படி கட்டிப்பிடிச்சு நடக்கிறவங்க கார் பரலோகத்தில் இருக்காது. நீங்கள் விரும்பி போட்ட ட்ரெஸ்ஸு, நீங்கள் லாக்கரில் வச்சுருக்கிற நகை பரலோகத்தில் இருக்காது. ஆனால் பரலோகத்தில் போகும்போது ஒரு பாத்திரத்தை எடுத்து ஆண்டவர் தருவார். அப்படி என்னது? யாரா சொல்லுங்க? நீங்களும் நானும் வடித்த கண்ணீர். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் ரத்தத்தை டெஸ்ட் பண்ண லெபார்ட்டரி இருக்குது. ஆமேன். ஸ்கேன் பண்ணக்கூடிய மிஷின்கள் இருக்கிறது. நம்முடைய சரீரத்தினுடைய பல காரியங்களை எக்ஸ்ரே மிஷின், ஸ்கேன், சிடி ஸ்கேன், அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன், இப்படி நிறைய நிறைய நிறைய. ஹல்லேலூயா. இன்னைக்கு வரைக்கும் நான் கேட்கல கண்ணீரை ஸ்கேன் பண்ணக்கூடிய மிஷின் இருக்கா, கண்ணீரை டெஸ்ட் பண்ணக்கூடிய லெபார்ட்டரி இருக்கான்னு. ஆனால் பரலோகத்தில் இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு இன்ன விஷயத்துக்காக ஸ்கேன் பண்ணி எழுதி வச்சிருப்பார் ஒவ்வொரு கண்ணீரையும். பரலோகம் கண்ணீரை கணக்கில் வச்சிருக்கு. தாவீதுதான் சொல்றார், என் அலைச்சல்களை நீர் அறிந்திருக்கிறீர், என் கண்ணீரை உங்களுடைய கணக்கில் அப்படி நான் டிபாசிட் பண்ணி வச்சிருக்கிறீங்க. ஹல்லேலூயா. அன்னாள் அழுதாள், கண்ணீர் சிந்தினது. இந்த கண்ணீர் யாருக்கும் தெரியாது, சத்தம் கேட்கப்படவில்லை. அன்னால் பண்ணின பொருத்தனை யாருக்கும் தெரியாது. அந்த பொருத்தனையை கர்த்தர் அங்கீகரித்தார். அடுத்த நிமிடமே கற்பத்தை கர்த்தர் திறந்தார். இந்த ராத்திரி வேளையில் கர்த்தர் உங்களுக்காய் கதவுகளை திறப்பாராக. அடைக்கப்பட்ட கற்பங்களை இந்த ராத்திரி வேளையில் ஆண்டவர் திறக்கிறார். ஓ ஹல்லேலூயா. பொருத்தனை பண்ணி பிறந்த பிள்ளைகள் இருப்பாங்கன்னா ஆமேன், அந்த பிள்ளை வளர்ந்த உடனே கேள்வி கேட்கும், என்கிட்ட கேட்டா பொருத்தனை பண்ணீங்கன்னு. சொன்ன புரியலை? ஆமேன். ஹல்லேலூயா. தாயை பார்த்தே கேட்கும். தாய் சொல்லும், உன்னை பார்த்து பொருத்தனை பண்ணி தான் வளர்த்துருக்கேன். ஹல்லேலூயா. சொல்லணும், இன்னைக்கு நீ உயிரோடு கூட இருக்கிற. நேற்றைக்கு இயேசுடைய வாழ்க்கையை குறித்து பார்த்தோம். அங்கே ஆமேன் சோத்திரம். மரியாள் சொல்கிறா, ஒவ்வொரு காரியமும் அப்படி இருந்துச்சு, இப்படி சொப்பனம் பார்த்தேன், இப்படி தேவதூதம் வந்து சொன்னார், இப்படி இப்படி நடந்துச்சுன்னு இயேசுவாகிய பிள்ளைக்கு விவரித்து சொல்கிறது போல். ஆமேன். நம்முடைய வாழ்க்கையினுடைய சூழ்நிலைமைகள், நாம் கடந்து வந்த பாதைகள், நாம் சிந்தின கண்ணீர் நம்முடைய பிள்ளைகள் தெரியணும், கஷ்டத்தை அறியணும், உணர்த்தி சொல்லணும். மகனே, இவ்வளோ கஷ்டப்பட்ட போது, ஒரு குழந்தை இல்லாமல் கஷ்டப்பட்ட போது நான் கர்த்தரிடத்தில் பண்ணி கொண்ட பொருத்தனை அப்பா நீ. ஆமே, நீ கர்த்தருடைய ஊழியத்துக்குரியவன், கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்ட வேண்டியவன். என் தாய் என்கிட்ட அதை சொல்லிட்டே வந்தாங்க. ஒவ்வொரு மாதங்களையும் சொல்லுவாங்க, ஒவ்வொரு நாள்லையும் சொல்லுவாங்க. இன்னைக்கும் நான் ஊழியத்துக்கு வந்து இந்த இடத்துல நிற்கும்போது அவர் கண்ணீரோடு ஜெபித்து கொண்டிருக்கிறாங்க. தாயினுடைய கண்ணீர் சாதாரணமானது அல்ல. ஜெபிக்கிற ஒரு அன்னாள் இருப்பாள் என்று சொன்னால், சாமுவேலே நீ பெயர் பெற்றவனாய் மாறுவாய். ஜெபிக்கிற தாய்மார்களுக்காய் ஒரு ஸ்தோத்திரம் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. கண்ணீரோடு ஜெபியுங்கள், பொருத்தனை பண்ணி ஜெபியுங்கள். கர்த்தர் கதவுகளை திறப்பார். கடைசியாக 7வது சாவி. ஆமென். மன்னியுங்கள். சொல்லுங்க, மன்னியுங்கள், மன்னியுங்கள், மன்னியுங்கள். அல்லேலூயா. முதல் தடவை நான் மலேசியாவுக்கு வந்திருக்கிறேன். ஆமென். ஜேபியில் ஒரு மீட்டிங் முடியுது. நிறைய பேர் ஜெபம் பண்ண வந்திருக்கிறாங்க. ஒரு ஐயா 65 வயசு இருக்கும், நல்ல வாட்டச்சாட்டமாக ஹைட் வெயிட்டாக இருக்கிறாரு, பார்க்குறதுக்கு ஒரு முரடர் மாதிரி இருக்கிறாரு. இப்படி ஒவ்வொருத்தராக ஜெபம் பண்ண வரும்போது இவருக்காக நான் ஜெபம் பண்ண போகிறேன், ஆண்டவர் சொல்கிறார் ஜெபம் பண்ணாத அப்படின்னு. ஹல்லேலூயா. எனக்கு பயமாக போச்சு. இப்படி ஆண்டவர் சொல்கிறாரே, சோத்திரம். ஐயா நிற்கிறாரு, காத்து நிற்கிறார் ஜெபம் பண்ணாமல். ஜெபம் பண்ணுறதுக்காக நான் ஜெபிக்காமல் விட்டால் எப்படி இருக்கும்? ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், என்ன ஆண்டவரே காரணம்? அந்த ஐயாட்ட சொல்லு, நீ மன்னிக்கணும் அப்படின்னு. ஹல்லேலூயா. அந்த ஐயாவுக்கு ஒரு பிரச்சனை, 2 முட்டியும். அவர் ரொம்ப வெயிட்டான ஆள், ஒரு 120 கிலோ வெயிட் இருப்பார். அவர் 2 முழங்காலும் தேஞ்சு போச்சு. முழங்கால் வலி, அந்த வலியோடு ஜெபிக்கும்படி வந்திருக்கிறார். ஆமென். ஆண்டவர் சொன்ன வார்த்தையை அவரை பார்த்து விதமாக சொன்னேன். பயந்துக்கிட்டே தான் சொல்கிறேன். ஃபஸ்ட் டைம் இல்லையா, நமக்கு தெரியாது என்ன ரியாக்ஷன் ஆக போகுதுன்னு. ஐயா, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் மன்னிக்கணுமா, மன்னித்தா முட்டு வலி சரியாயிருமா அப்படிங்கிறாரு. அல்லேலூயா. தேம்பி தேம்பி அழுதார். அழுதுட்டு அந்த மனுஷன் போயிட்டார். போன உடனே எனக்கு இந்த விஷயத்தை குறித்து ஒன்றுமே தெரியல. இவர் போன உடனே நேரடியாக அவங்க சர்ச் பாஸ்டர் இடத்துக்கே போனார். அவருடைய மனக்கசப்பு யார்கிட்ட இருக்குது? சபை போதகரோடு. போதகருக்கு தெரியாதானே இது? இவர் கசப்பு வச்சிருக்கிறார், பிரச்சனை வச்சிருக்கிறார்னு போதகருக்கு தெரியாது. ஆனால் போதகர்கிட்ட போய் சொன்னார், ஐயா, இத்தனை வருஷங்களாக எனக்கு உங்கள் மேலே கோபம், வருத்தம், கசப்பு வச்சிருக்கிறேன். அவன் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள்னு சொன்னார். சொன்ன அடுத்த நிமிடமே 2 முட்டியும் சரியாயிடுச்சு.
சொல்ற புரியுதா உங்களுக்கு? ஹல்லேலூயா. அவர் ஸ்கூலில் டீச்சர், 3 மாடி பில்டிங், அதில் மேலே ஏறி அவர் போய் டீச் பண்ணும். அவர் அடுத்த நிமிடம் டெஸ்ட் பண்ணுறதுக்காக படி ஏறுறார். எத்தனை வருஷங்களாச்சு, லிஃப்டில் தான் போய் வரக்கூடிய மனுஷன் படியில் வேகமாக மேலே போனார், கீழே வந்தார். அவருக்கு சந்தோஷம் ஆச்சு. அதே வேகத்தோடு என்ன பார்க்க முடியாது ஓடி வந்தார். சொன்னார், பாஸ்டர் கர்த்தர் சுகமாக்கிட்டார். ஆமென். இலங்கை தேசத்துக்கு போயிருந்தேன். வவுனியா அப்படிங்கிற ஒரு இடத்துல 2-3 வருடங்களுக்கு முன்பாக ஒரு கூட்டம், ஒரு தாயார் ஜெபிக்கும்படி முன்னால் வந்து நிற்கிறாங்க. ஆண்டவர் திடீரென்று பேசுகிறார். ஹல்லேலூயா. அம்மா, உங்களுடைய இருதயத்தில் கசப்பு இருக்குது, ஆமென், பகைமை இருக்குது, மன்னிக்காமல் இருக்கிறீங்க, நீங்கள் மன்னிக்கணும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் மன்னிக்காமல் இருந்தால் அது ஒரு கேன்சரை போல கொடியதாய் நான் பார்க்கிறேன் அப்படின்னு. அதம்மா போயிட்டாங்க. ஆமாம். 2 வருஷம் கழிஞ்சு அதே ஊருக்கு நான் போயிருக்கிறேன். அந்த சபையிலேருந்து ஃபோன் பண்ணுறாங்க, பாஸ்டர் எப்படியாவது எங்கள் சபைக்கு கொஞ்சம் நேரமாவது நீங்கள் வாங்க, உங்கள் டைமில் நாங்கள் மீட்டிங் ஒழுங்கு பண்ணுறோம். மத்தியானம் 2 மணிக்கு ஒரு கூட்டத்தை ஒழுங்கு பண்ணாங்க. காலையில் ஒரு கூட்டத்தில் பிரசங்கம் பண்ணிட்டு வரேன். 2 மணிக்கு அந்த கூட்டத்துக்கு போயிருக்கிறேன். ஆமென். போனோன்னு அந்த போதகருடைய மனைவி சொன்னாங்க, பாஸ்டர் நீங்கள் இந்த தாயை குறித்து சொன்னீங்க, இன்றைக்கி அவங்க கேன்சர் வியாதினால் அவதிப்படுறாங்க. ஹல்லேலூயா. கேன்சர் வருவதற்காக சொன்னோம் இல்லை, மன்னித்திருந்தால் சில கட்டுகள் உடைந்து போயிருக்கும். ஆமென். உங்கள் தப்பிதங்களை பிறர் மன்னிக்கணும்னா பிறருடைய தப்பிதங்களை நீங்கள் மன்னியுங்கள். மன்னித்தால் பரமபிதா நம்முடைய தப்பிதங்களை மன்னிப்பார். பரலோகம் நமக்காக திறக்கப்படும். இந்த ராத்திரி வேளை யார் மேலும் கசப்பு வைக்கக்கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. எந்த மன்னியாம நம்ம படுக்கைக்கு போகக்கூடாது. ஒப்புரவாகுதல் நமக்குள்ளே உண்டாவதாக. வானங்களை கர்த்தர் திறப்பார். பரலோக ராஜ்யத்தினுடைய திறவுகளை கர்த்தர் நம்முடைய கரத்தில் தருவார். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகனுடைய பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. நான் ஆவியில் உணர்கிறேன். இந்த ராத்திரி வேளையில் ஆண்டவர் பேதுருவுக்கு திறவுகளை தந்தது போல நம்முடைய அருகாமையில் வந்து திறவுகளை கர்த்தர் தருகிறார். ஆமென். அநேக காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு திறக்க போகிறார். 2025 திறந்த வாசலை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். உடைய வேலையில திறந்த வாசல், உடைய குடும்ப வாழ்க்கையில திறந்த வாசல், ஊழியத்தில் திறந்த வாசல். ஹல்லேலூயா. வானம் திறக்கப்பட்டால் பூமிக்குரிய நன்மை மட்டுமல்ல, பரலோக நன்மைகள் இறங்கி வரும். ஹல்லேலூயா. வானம் திறக்கப்பட்டால் தேவதூதர்கள் ஏறிக்கொண்டு இறங்கி கொண்டு வருவார்கள். வானம் திறக்கப்பட்டால் பரிசுத்த ஆவியானவர் பிராவை போல இறங்கி வருவார். வானம் திறக்கப்பட்டால் ஹல்லேலூயா பரலோக தரிசனங்கள், வெளிப்பாடுகள் நம்மத்தில் இறங்கி வரும். வானம் திறக்கப்பட்டால் அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கும். ஹல்லேலூயா. வானம் திறக்கப்படுவதாக. இந்த ராத்திரி வேளையில இந்த ஆலயத்திற்கு மேலே திறக்கப்பட்ட ஒரு வானம் உண்டாவதாக. ஆலயம் என்று சொன்னால் சாதாரணமான இடம் அல்ல. பரலோக தேவனுடைய ஆசீர்வாதங்களை பூலோகத்தில் சப்ளை பண்ணக்கூடிய இடம் தான் இந்த ஆலயம். இந்த ஆலயத்துக்குள்ள தேவ மகிமை இறங்கி வருவதாக. பைனான்சியல் பிரேக் த்ரூ உண்டாவதாக. ஜெபங்களுக்கு பதிலை கர்த்தர் தருவாராக. அற்புதங்களை அடையாளங்களை கர்த்தர் செய்வாராக. எல்லா கரங்களை உயர்த்தி கொஞ்ச நேரம் கர்த்தரை துதிக்க ஆரம்பிக்கலாமே. ஓ ரபா ஷகலகதரதினியாலரதனமனா. வாரங்கள் திறக்கப்படுவதாக. வாரங்கள் திறக்கப்படுவதாக. அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கப்படுவதாக. சத்துரு அடைத்த கதவுகளை கர்த்தர் திறப்பாராக. இருளின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படுவதாக. ஓ தேவ மகிமை இறங்கி வரட்டு. நாவை விட்டு கொடுங்க, சரீரத்தை விட்டு கொடுங்க. ஹல்லேலூயா. வேத வசனத்தை கீழ்ப்படிவேன் என்கிற தீர்மானத்தை எடுங்கள். துதி ஆராதனையை விட மாட்டேன். நல்லா கர்த்தரை துதிப்பேன், உற்சாகமாய் துதிப்பேன் கர்த்தரிடத்தில் தீர்மானம் பண்ணுங்க. எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிற இடங்கள் எழும்பி நிற்போமா. பரிசுத்த ஆவியான மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். தேவ மகிமை, தேவ மகிமை, தேவ மகிமை, தேவ பிரசன்னம் ஆலயத்தை நிரப்புகிறது. ஒரு கையளவு மேகம் இந்த இடத்திலே மூடுவதாக. ஹல்லேலூயா. வானங்கள் திறக்கப்படுவதாக. ஓ ரியா கஷா பாபா பாபா பாபா. எல்லா கண்களை மூடி ஆமே முடிமானாத 2 கரத்தையும் உயர்த்தி எஸ். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என்னுடைய கரங்களை ஏறெடுக்கிறேன், என் கண்களை ஏறெடுக்கிறேன். பிரச்சனையோடு வந்திருக்கிறீங்களா? கையை உயர்த்தி வானத்தை பாருங்க. ஆண்டவர் பாருங்களை திறப்பார். இன்னைக்கு ஆண்டவரோடு ஒரு பொருத்தனை பண்ணி சொல்லுங்க, அப்பா உடைய வசனத்துக்கு நான் கீழ்ப்படிவேன் ஆண்டவரே, உடைய சத்தத்துக்கு நான் கீழ்ப்படிவேன் ஆண்டவரே, உண்மையாய் உடைய வசனத்துக்கு நான் எதிர்த்து நிற்க மாட்டேன் ஆண்டவரே, உடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிவேன் அப்பா. ஹல்லேலூயா. நல்ல பலன் இருக்கிற இந்த நாட்கள்ல
நல்ல சுகம் இருக்கிற இந்த காலகட்டங்களில் நல்லா துதிக்கணும், முழு இருதயத்தோடு துதிக்கணும், முழு பலத்தோடு ஆராதிக்கணும். நம்ம ஆராதிக்கும் போது வானங்களை கத்த நமக்காக திறக்க பண்ணுகிறார். ஜெப கூட்டங்கள்ல பங்கெடுக்கணும், உபவாசித்து ஜெபிக்கணும், தனித்து ஜெபிக்கணும், குடும்பமாய் ஜெபிக்கணும், சபையாய் ஒன்று கூடி ஜெபிக்கணும். ஜெபிக்கிற போது பரலோகத்தை கத்த நமக்காய் திறக்க பண்ணுவா. ஆண்டவரை பார்த்து கேளுங்க, அந்த உயர்த்தப்பட்ட கரத்தோடு கூட ஒரு ஜெப ஆவி எனக்குள்ள ஊற்றுங்க தகப்பனே. ஜெபிக்கிற அந்த உன்னதமான அனுபவத்தை எனக்கு தாங்காண்டவரே. ஹல்லேலூயா. கத்த சபையை நேசிக்கிறார். சபைக்காக கத்த புதிய வழிகளை திறப்பாராக. குடும்பங்களுக்காய் புதிய காரியங்களை கத்த செய்வாராக. பாடுகள் போராட்டங்கள் வரும்போது அதை சகிக்கிற இருதயத்தை கத்த தருவாராக. ஹல்லேலூயா. பொருத்தனைகளை பண்ணுவோம், ஆமென். மன்னிக்கிற அனுபவத்தை பெற்றுக் கொள்ளுவோம். கர்த்தருக்கு கொடுக்கிறதுல உண்மையாக இருப்போம். பரலோகம் நமக்காய் திறக்கப்படுவதாக. அப்படியே கரங்களை உயர்த்தி இயேசுவை நோக்கி கூப்பிடுங்கள். ஹல்லேலூயா. வசனத்தை சொல்லுவோமா? நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதியுடைய பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. நான் பார்க்கிறேன் இந்த உயர்த்தப்பட்ட கரங்களில் சில நன்மைகள் வரப்போகிறது. 2025 உங்களுக்கான நன்மைகளை கத்த தரப்போகிறார். குடும்ப வாழ்க்கையில நன்மைகளை தரப்போகிறார். அடைக்கப்பட்ட கற்பங்களை கத்த திறக்க போகிறார். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாழ்க்கைகளை கத்த தரப்போகிறார். வீடு வாசல் இல்லாதவர்களுக்கு வீடு வாசலை கத்த தரப்போகிறார். அடிமை தரத்தின் சங்கிலிகளை கத்த உடை தெரிய போகிறார். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும். பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இந்த இடத்தை நிரப்புகிறது. நல்ல வாயை திறந்து துதிக்க ஆரம்பிக்கலாம். பரிசுத்த ஆவியானவர் நம்மை தொடுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்களுக்கு என்ன தேவையோ அதை பரலோகத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும். சுகம் தேவைனா சுகத்தை கத்த தருவார். விடுதலை தேவைனா விடுதலையை தருவார். ஆமென். வரங்கள் கிருபைகள் ஆண்டவர் நமக்கு தருவாராக. ஹல்லேலூயா. நிரப்புங்கப்பா. கேளுங்க, நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, எங்களை நிரப்புங்கப்பா, எங்களை நிரப்புங்கப்பா, எங்களை நிரப்புங்கப்பா. புதிய வல்லமையால நிரப்புங்கப்பா, புதிய கிருபைகளால நிரப்புங்கப்பா. ஹல்லேலூயா. ஜெபிக்கிற வேளையில எல்லாம் சொல்லுங்க, ஆமே. மன்னிக்கிற இருதயத்தை எனக்கு தாங்காண்டவரே, சகிக்கிற இருதயத்தை தாங்காண்டவரே, விட்டு கொடுக்கிற இருதயத்தை தாங்காண்டவரே. கர்த்தரை உடைய ஊழியங்கள்ல ஆமே என் விளைவின் முதற் பலன்களினால, என்னுடைய தசமபாகங்களினால, காணிக்கைகளினால கர்த்தரை தாங்குகிற அனுபவத்தை எனக்கு தாங்காண்டவரே. எதையெல்லாம் இழந்தோமோ அதை திரும்ப கத்த தருவாராக. அநேகரோடு கத்த பேசிக் கொண்டிருக்கிறார். சரீர சுகத்தை கத்த தருகிறார், விடுதலையை கத்த தருகிறார். எல்லாரும் கத்தரை துதிக்கலாம். நன்றி, 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 நன்றி. ஆண்டவருக்கு அசைவாடி கொண்டிருக்கிறார். 7 பொன்கு திலக்கிளி மத்தியிலே 7 நட்சத்திரங்களை தன்னுடைய வலது கரத்தில் ஏந்திரவராய் உலாவிக் கொண்டிருக்கிற ஆண்டவர் இந்த இடத்துல உலாவிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. Yes Lord. உரபாஷியா கரதன Thank you Jesus. நமக்காய் வானங்களை கத்த திறப்பாராக. தேவ மகிமை ஊற்றப்படுவதாக. தடைகள் மாறுவதாக. இயேசுவே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிரசன்னத்துக்குள்ள நாம் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஒருவேளை பொருளாதார ஆசீர்வாதத்துக்காய் நீங்கள் காத்து கொண்டிருக்கலாம். குடும்பத்தில் ஒரு நன்மைக்காய் காத்து கொண்டிருக்கலாம். பரிசுத்த ஆவியானுடைய வல்லமைக்காய் காத்து கொண்டிருக்கலாம். இதை தர அவர் வல்லவராக இருக்கிறார். ஒன்று, ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழை பெய்யும்படி கர்த்தர் வானத்தை திறப்பார். 2, தாவீதனுடைய திறவுகோலை கர்த்தர் கரத்தில் தருவார். 3, ஹல்லேலூயா, ஜெபம் பண்ணும்போது வானங்களை திறந்து பரிசுத்த ஆவியை கர்த்தர் தருவார். 4, ஆமென், உங்களை கனப்படுத்தும்படி வானங்களை கர்த்தர் திறக்க பண்ணுவார். 5, பண்டக சாலைகளை திறந்து உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். 6, உங்களுடைய தேவை, உங்களுக்கு இருக்கிற தடையை கர்த்தர் உடைத்து அற்புதத்தை கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. 5, விட்டு கொடுங்கள், மன்னியுங்கள். வாழ்க்கையில ஒரு பெரிய சமாதானத்தை கர்த்தர் தருவார். ஆமென். கர்த்தர் என்னோடு பேசி இருக்கிறான்னு சொல்றவங்க, எனக்காக ஜெபியுங்கள் என்று சொல்லுகிறவங்க வலது கரத்தை உயர்த்தி பிடிக்கலாம். ஆமென். கர்த்தர் உங்களை தொடுவாராக. எனக்கு ஒரு ஜெப
ஜெபம் தேவை என்று சொல்லுகிறவர்கள் அல்லேலூயா நல்ல கரத்தை உயர்த்துங்கள். உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். ஆண்டவர்களை தொடுவாராக. அல்லேலூயா. நாம் ஒருமித்து ஜெபிக்கிற போது இருதயத்தை அர்ப்பணியுங்கள். சில தீர்மானங்களை எடுங்க. எங்கள் அன்பின் பரலோகத்தின் பிதாவே, சபையில் அத்தனை பேரும் கரம் உயர்த்தி இருக்கிறாங்க ஆண்டவரே. அத்தனை பேரோடு கத்த பேசி இருக்கிறீங்க ஆண்டவரே. ஆமென். முட்டு வலிகள் சுகமாவதாக, ஹார்ட் பிரச்சனைகள் சுகமாவதாக, டயபெட்டிக்கள் சுகமாவதாக, குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் மாறுவதாக, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அற்புதங்களை கத்த செய்தருளும்படியா ஜெபிக்கிறோம். ஓ ஹalleluya. தேவ தூதர்கள் இந்த இடத்தில் ஏறி இறங்குவார்களாக. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளுடைய பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. கர்த்தர் அப்படியே வாசல்களை திறந்து உடைய பிள்ளைகளை ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கரங்களை தட்டி கர்த்தரை மையப்படுத்துவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை என்றும் மறவாது. எல்லாரும் சொல்வோம் ஆமென். பிதாவுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கிறிஸ்து வர மட்டும் நம்மோடு இருப்பதாக. ஆமென் ஆமென். யாவருக்கும் சமாதானம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.